Good morning. Good morning, sir. Good morning. இன்னைக்கு எல்லாம் ஸ்லோவா வராங்க போல இருக்கு. வீடியோ ஆன் பண்ணிக்கிங்க. All right. எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஓகே, ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். எகெயின் அந்த வேர்பை மையமாப்படுத்தி நிறைய விஷயம் பார்க்க போறோம். ஓவராலாவும் சில சில திங்ஸ் பார்க்க போறோம். பாருங்க. வில் கெட் ஸ்டார்டட். இந்த ஒரு வார்த்தை நம்ம வந்து டே 16ல வந்து ஆக்சுவலா கிவோட நிப்பாட்டணும். கிவ் ஃபைண்ட் விட்டோம். நம்ம ஃபைண்ட் இது பண்ணலாம். இந்த 22 வேர்ட் 22 கொஞ்சம் பார்க்கலாம். முக்கியமான வேர்டு. அது மூலமா சில விஷயம் ரிலேட் பண்ண போறேன். ரைட், எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. 22ல இது முக்கியமான பார்ட்டுங்கிறதுனால இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நிறைய.
அதே சமயத்துல ரெஃபரன்ஸ். இப்ப பாருங்க, இது என்ன வார்த்தையா இருக்கும்? 22. டெல் சார். என்எஸ்ஏ முன்னாடியே வந்துருச்சு, ரைட்? முன்னாடியே வந்துருச்சு. இப்ப டெல் இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, இப்பதான் முக்கியமா நான் இப்ப இது பண்ண போறது. 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப பாருங்க, டெல் சொல், சரிங்களா? டெல் வந்து சொல்றேன், ரைட்? முடிஞ்சளவு வீடியோ ஆன் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சில இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். வீடியோலாம் இருந்தா நல்லா இருக்கும். அகைன் இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான். அதான் நான் அப்படியே இங்கிலீஷ்ல போடுறேன், அவ்வளவுதான். இது இல்லாம நீங்க இந்த 100 வார்த்தை இல்லாம நீங்க பேசவே முடியாது, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, டெல்னா சொல்றது. இப்ப பாருங்க, டெல்ஹர், டெல்ஹர் அப்படின்னா டெல்லும். சதீஷ் சார், டெல்லும்னா என்ன சொல்லுவீங்க தமிழ்நாடு? அவனிடம் சொல். அவன்கிட்ட சொல்லு, அவ்வளவுதான். அவன்கிட்ட சொல்லு. இப்ப பாருங்க, செல்லம், சொல்லிட்டே போலாம். இப்ப ஐ டெல்லம், ஐ டெல்லம். இப்ப ஐ டெல்லம்னா நான் அவன்கிட்ட சொல்றேன், ரைட்? நான் சொல்றேன், அவன்கிட்ட சொல்றேன். ஐ ஆல்வேஸ் டெல் ஹிம். பாருங்க, நான் அவன்கிட்ட எப்பயுமே சொல்றேன், எப்பயுமே அவன்கிட்ட சொல்றேன். இப்ப சரி, இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். இது நிறைய எக்ஸாம்பிள், 20க்கு மேல எக்ஸாம்பிள், 22வது வேர்டு, ஒவ்வொரு வேர்டுக்கும் இப்படி பண்ணோம். ரொம்ப குறிப்பா ஒரு வேர்ப் இருக்குன்னா அந்த வேர்புக்கு அடிக்கடி நம்ம பிரயோகப்படுத்துற வார்த்தைகள் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். 100 வேர்பு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியம்னா அந்த 100 வேர்புக்கு ஒரு சென்டென்ஸ் பக்காவா ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாலே நீங்க போதும். அதுல இருந்து எந்த இது வேணாலும் நீங்க வந்து பில்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ரொம்ப சிம்பிள். டெல் அப்படின்னா டெல்லம், முடிஞ்சு போச்சு. டெல்லம்னு அடிக்கடி சொல்லுவோம். உங்களுக்கு லைஃப்ல இங்கிலீஷ்ல பேசுங்கிறப்ப அடிக்கடி இது வரும். டெல்லம், ஐ டோல்டு. பாருங்க, டெல்லம், ஐ டெல்லம். பாருங்க, ஐ டோல்டு, நான் அவன்கிட்ட சொன்னேன். பாருங்க, ஐ டோல்டு ஹி டிட் நாட் லிசன். நான் அவன்கிட்ட சொன்னப்பா, அவன் கேட்கவே இல்லப்பா. பாருங்க, அருமையான கான்வர்சேஷன். நார்மலா சொல்றது தான். நம்ம எவ்வளவோ சொன்னேன் நானு, ரைட்? ஐ டோல்ட் ஹிம் மெனி டைம்ஸ். நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை. பாருங்க, இப்ப பாருங்க கஷ்டப்படுறான். பாருங்க, இஸ் சஃபரிங் நவ். இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் அப்ப சொன்னப்ப அவன் கேட்கல. பாருங்க, வந்துருச்சுங்களா? எவ்வளவு கிளீனா வந்துருச்சு. வினோத் சார், இந்த இது புரியுது இல்லைங்களா? இந்த ட்ரெயின் ஆஃப் தாட் புரியுது இல்லைங்களா? நார்மலா நம்ம பேசுறதுதான். புரியுது. இந்த 100 வேர்ட்ஸ் நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த 100 வேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுவே வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் பண்ணது. நம்பர் எல்லாம் போட்டு 14 பாருங்க, 2-3 நாளா பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, டே 14ல இருந்து ஆரம்பிக்குது, பில ஆரம்பிக்குது, ஹாவ் டு கிட்டத்தட்ட 3-4 நாளா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அடிஷன் ஒண்ணு பண்ண போறோம். கரெக்டா நீங்க எனக்கு சொல்லணும். டெல் சொல்றது இல்லைங்களா? சொல்றது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம, சொல்றதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இந்த டெல்ல வந்து நீங்க தமிழ்ல விளக்க முடியுமா? தமிழ்ல சொல்ல முடியாது. சொல்லுன்னு சொல்ல. டெல்லுன்னு என்னன்னா சொல்றது, ரைட்? இந்த சொல்றதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. சொல்லாம டெல்ல வரையறுக்க முடியுமா? டெல்ல வந்து டிஃபைன் பண்ண முடியுமா? டெல்லோட மீனிங்கை சொல்ல முடியுமா? சொல்லுங்கிற வார்த்தையை சொல்லாம. கஷ்டமானதுதான். யாராவது ஒண்ணு சொல்லி பாருங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் கேட்கிற கேள்வி புரியுதான்னு பாருங்க. போனா மேமே கேட்போம். எனக்கு இந்த ஒரு டெல் அப்படின்னா சொல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த சொல்லுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா டெல்லோட மீனிங்கை சொல்லணும். இது ரொம்ப கஷ்டமானதுதான், ரைட்? பண்ணுவோம். இந்த வார்த்தை எடுத்துக்கோ, 21வது இதுக்கு முதல் வார்த்தை ஃபைண்ட்னு ஒரு வார்த்தை. கண்டுபிடின்னு சொல்லக்கூடாது.
கண்டுபிடின்னு சொல்லக்கூடாது. ஆனா அதோட மீனிங்க தமிழ்ல சொல்லணும். ஒரே வார்த்தை இல்ல, 4 வார்த்தையை சேர்த்து சொல்லலாம். சரவணகுமார் சார். பொருளை தேடுறது. தேடு ஆஹ் தேடுதல். அருமை அருமை. கண்டுபிடிக்கிறது பேரு இப்ப தேடுன்னு சொல்லலாம். ரைட். இப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த டெல் இருக்கு இல்லையா, டெல்லோட வரையறையை வந்து கொடுப்பாங்க. ஆக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க சிம்பிளா கொடுக்க போறாங்க. ஆனா டெல்லுங்கிற வார்த்தையை சொல்லாம பண்ண போறாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன தெரியுங்களா, அந்த 500 வார்த்தை நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த 500 வார்த்தைக்குள்ளேயே இந்த வார்த்தையை மட்டும் விட்டுட்டு பாக்கி உள்ள 500 வார்த்தையில சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து இதோட மீனிங்க சொல்ல போறாங்க. பார்த்துலாமா? இப்ப டெல் நமக்கே தெரியும். டெல்லுன்னா அவங்க எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்கன்னு. டெல்ல மட்டும் இருக்கக்கூடாது, ஆனா எந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம் டெல்ல பத்தி சொல்லணும்னா? சொல்லுங்க பாக்கலாம். ஈஸி ஈஸி. ஸ்பீக் கட்டாயம் சொல்லுவாங்க. ரைட். ஸ்பீக் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்புறம் இப்ப அருமையா சொன்னாங்க. நம்ம இப்படியே வச்சுக்கோம். இப்ப டெல்ல பத்தி சொன்னாக்கா அவங்க வந்து ஸ்பீக்கை யூஸ் பண்ணிருக்கலாம். ரைட். சேன்னு வச்சுங்க. சே ஏன்னா சேவ் ப்ளூரல், பாஸ்ட் டென்ஸ் செட் ரெண்டும் ஒண்ணுதான். சேவ் யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன யூஸ் பண்ணிருக்கலாம்? டெல் வந்து டோல்டு. அப்ப அது யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்பீக்கை யூஸ் பண்ணுவாங்க, சேவை யூஸ் பண்ணுவாங்க. வேற என்ன யூஸ் பண்ணிருக்கலாம்? நல்லா யோசிங்க. ஆஸ்க்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம். ஸ்ட்ரைட்டா உள்ள போற மாதிரி என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம்? வார்த்தை இருக்கு, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. டீல ஆரம்பிக்கும். டாக். ரைட். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையில இந்த வார்த்தைகள் வந்திருக்கலாங்கிறது நம்ம கெஸ். இப்ப டைரக்டா இதுக்கு போறோம். நான் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் இந்த சைட்டு. இந்த சைட் வந்து அற்புதமான சைட். அப்படி வந்து ஒரு கேம்பிரிட்ஜ்ல கூட அது பண்ணல, ஆக்ஸ்போர்ட்ல பிரமாதமா பண்ணியிருக்காங்க. நீங்க 100 வார்த்தைக்கும் 100 வேர்புக்கும் நீங்க அந்த சைட்டுக்கு போகணும். அந்த சைட்டுக்கு போய் நான் சொல்ற எக்ஸசைஸை பண்ணணும். அதுல வர ரீடிங், அதுல வர லிசனிங்க கட்டாயமா பண்ணணும். 100 வார்த்தை. ரைட். இதுல 22வது வார்த்தை இது. நான் போறேங்க. இங்க பாருங்க, அங்க போறேன். இங்க பாருங்க டெல். நான் போறேன் அந்த சைட்லாம். நான் திருப்பி உங்களுக்கு வேணா ஷேர் பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இதுதான் புதையல். இதுதான் வேர்பு வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆங்கிலத்துல. இந்த மாதிரி ஒரு சைட் வந்து 150 வருஷ பாரம்பரியம் உள்ள ஒரு நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. டெல், இந்த ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் டெல்னு போட்டிங்களா இருக்கு பாருங்க. நான் நேரா அங்க போறேன், டெல்லுன்னு அடிக்கிறேன். டெல்லு நீங்க 100 இதுக்கு இப்படி பண்ண போறீங்க, ஒண்ணுக்கு இல்ல 100க்கு பண்ண போறீங்க. டெல்லுக்கு இப்படி பாருங்க. இங்க பாருங்க, இங்க A1 போட்டிருக்கு பாருங்க. இது பாருங்க A1 போட்டிருக்கு. இந்த ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கு. ஆஸ்ட்ரிக், இந்த ஆஸ்ட்ரிக் ரொம்ப முக்கியம். A1 இப்போ எழுதிக்கிங்க. A1 A2 B1 B2 C1 C2 எழுதிக்கிங்க. உங்களுடைய நோட் புக்ல எழுதிக்கிங்க. A1 A2 A1 A2 B1 B2 C1 C2 எழுதிக்கிங்க. இது ஒரு கணக்கு இருக்குது. நீங்க 100 வார்த்தைக்கும் எனக்கு வந்து ஆடியோ ரிப்போர்ட் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமா இருக்காது. ஆனா பண்ணிடணும். நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். A1 A2 B1 B2 C1 C2 CEFR எழுதிக்கிங்க. இந்த A1 A2 B1 B2 C1 C2 எழுதிக்கிங்களா, இதெல்லாம் சேர்த்து இது பேரு CEFR. CEFR CEFR முக்கியம், எழுதிக்கிங்க. CEFR நீங்க கூகுள்லாம் பண்ணிக்கலாம் அப்புறமா. CEFRனா காமன். சிக்கு வந்து காமன், இ வந்து யூரோப்பியன் குயிக்கா எழுதிக்கணும். காமன் யூரோப்பியன். எஃப் வந்து ஃப்ரேம்வொர்க். நான் அங்க எழுதுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்க எழுதிக்குவேன். நான் நம்ம எக்ஸல் எழுதுறேன் ஃப்ரேம்வொர்க். ஆனா நீங்க எழுதணும், அதுதான் முக்கியம். நான் எக்ஸல் எழுதுறது நோட்ஸ், நீங்க எழுதுறது மைண்ட்ல டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ரெஃபரன்ஸ். ஆர் வந்து ரெஃபரன்ஸ். காமன் யூரோப்பியன் ஃப்ரேம்வொர்க் ரெஃபரன்ஸ். இங்க பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இது வந்து அக்ரானிம். காமன் யூரோப்பியன் ஃப்ரேம்வொர்க் ரெஃபரன்ஸ். இதுல வந்து A1 போடுறோம், A2 போடுறோம், திடீர்னு B1 போடுறோம், B2 போடுறோம், C1 போடுறோம், C2 போடுறோம். இது உலகத்தில் உள்ள எல்லா வெஸ்டர்ன் லாங்குவேஜ், ஜெர்மனா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம், ஸ்பானிஷா இருக்கலாம். இப்படிதான் ரொட்டேட் பண்ணுவாங்க. A1 A2 B1 B2 C1 C2. A1னா ரொம்ப அடிப்படையான வார்த்தை, நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. A1 வந்து அவ்வளவு அடிப்படையான வார்த்தை. A2 அதோட கொஞ்சம் ஹையர் லெவல், B1 ஹையர் லெவல், B2 அப்ப C2 வந்து ஹையஸ்ட் லெவல். மொத்தம் 6 லெவலா வார்த்தைகளை அவங்க பிரிச்சிருக்காங்க. வார்த்தைகளை A1 A2 நீங்க கட்டாயமா தெரிஞ்சாதான் நீங்க பேசவே முடியும்.
A1 A2 சம்டைம்ஸ் B1 நமக்கு தெரியணும், ஆனா பக்காவா தெரியணும். இந்த 500 வேர்ட்ஸ்ல எல்லாமே இங்கதான் வந்து உட்காரும். ஓகே, நம்ம திருப்பி இங்க போவோம். நான் என்ன சொல்றேன், அந்த டெல் அப்படிங்கிற வார்த்தை இது பாருங்க, இதுல வந்து வில் கோ வித் திஸ் டெல். இந்த 100 வார்த்தையும் நீங்க வந்து உச்சரிச்சு பார்க்கணும். நீங்க ஆடியோ கட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும். இது பிரிட்டன்ல யூகேல இப்படி சொல்லுவாங்க. இதுல யூஎஸ்ல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த வார்த்தையை பொறுத்தவரை நிறைய வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, அப்படியே இங்க இந்த ஆஸ்ட்ரிக் மட்டும் வாங்க, அப்படியே எழுதிக்கங்க. டெல்லுனா டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு சம்படி, இதை மட்டும் இந்த ஆஸ்ட்ரிக் மட்டும். டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு சம்படி, டெல்லோட மீனிங் சொல்றாங்க பாருங்க. யாருக்காவது நீங்க இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுங்களா, பேசியோ எழுதியோ நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு ஆளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு டெல்லுன்னு அர்த்தம். என்ன அருமையா டிஃபைன் பண்றாங்க பாருங்க. டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. வரையறுக்கிறது, அதை கம்ப்ளீட்டா புரிஞ்சு சொல்றது. ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன அருமை பாருங்க. ஸ்பீக்குங்கிற வார்த்தை அவங்க பூனா மேம் சொல்ற மாதிரி அந்த ஸ்பீக் வேர்டு அவங்க யூஸ் பண்றாங்க பாருங்க. கட்டாயமா யூஸ் பண்ணுவாங்க, கட்டாயமா பண்ணுவாங்க. ரைட், இப்ப ஒண்ணு பாக்கலாமா, இந்த டெல்ல பார்த்த உடனே ஸ்பீக்கும் 500 வார்த்தைக்குள்ள வரலாம். ஒண்ணு பண்ணலாமா, ஸ்பீக் அப்படியே அடிப்போங்க. இங்க நல்லா பாத்தீங்க, நான் திருப்பி இந்த சைட்டுக்கு வருவேன். அவ்வளவு முக்கியமான சைட்டு. இங்க பாருங்க, இங்க வருது. இங்க இந்த ஆஸ்ட்ரிக் பாக்குறோம். இது மட்டும் தான் பார்த்துக்கணும், இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இல்ல ஒரு வேர்பை பத்தி நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ இங்கிலீஷை பத்தி அவ்வளவு தெரிஞ்சுக்கிற மாதிரி. இப்ப என்ன டெல்லுன்னு சொன்னோன்னே இவங்க சொல்லிட்டாங்க. இது வந்து ஆஸ்ட்ரிக் போட்டாங்கன்னா டிஃபைன் பண்றாங்க, வரையறுக்கிறாங்க. டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு சம்படி பை ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங். இது வடிவேல் சார், இது புரியுது இல்லைங்களா? அவங்க எப்படி என்ன சொல்றாங்க, நான் நல்ல டைம் எடுத்திருக்கேன், புரியுது இல்லைங்களா? புரியுது. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்பீக் சொல்றாங்களே, நான் ஸ்பீக்கை போட்டு பார்க்கலாமே. அதுவும் சூப்பரா இருக்கு பாருங்க. A1ல நிக்குது பாருங்க. டெல் வந்து A1ல நிக்குது. நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். ஸ்பீக்கும் A1ல நிக்குது பாருங்க. ரொம்ப அடிப்படையான வார்த்தை, நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். ரைட், அதை எப்படி சொல்றது பாருங்க. இது இங்க பாருங்க, டு டாக் டு சம்படி அபவுட் சம்திங். வாவ், இது வேணா போட்டுக்கலாம். டு ஹேவ் அ கான்வர்சேஷன், ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டு டாக் டு சம்படி அபவுட் சம்திங், ஸ்பீக். இங்க வந்து அங்க டெல் வந்து ஸ்பீக்கை கனெக்ட் பண்றாங்க, ஸ்பீக்கை வந்து இங்க டாக்கோட கனெக்ட் பண்றாங்க. பாத்தீங்களா? இப்ப நம்ம எழுதிக்கிங்க, இதை மட்டும் எழுதிக்கிங்க. ஸ்பீக் அப்படின்னு போட்டுட்டு டு டாக்ஸ் டு சம்படி, யார்கிட்டயாவது நீங்க பேசுறது அபவுட் சம்திங், எதை பத்தியாவது யார்கிட்டயாவது நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு பேரு பேச்சுன்னு அர்த்தம். அப்படியே. ஆனா ஸ்பீக்கிங்கிற வேர்டு யூஸ் பண்ணல பாருங்க. ஸ்பீக்கிங் எப்ப யூஸ் பண்ணுவாங்க, பின்னாடி நான் சொல்ல போறேன். இப்ப பாருங்க, டாக் வந்துருச்சா, நம்ம நேரம் போலாமா, டாக் அடிக்கலாமா? இப்ப பாருங்க, டாக்கு. இது சாதாரணமான டிக்ஷனரியில நினைச்சுக்காதீங்க, இது நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இது உங்களை அப்படியே எடுத்துட்டு போயிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துரும், கற்பகம் விரிச்ச மாதிரி. இங்க பாருங்க, டாக். அந்த டாக் அங்க போய் கனெக்ட் பண்றீங்க. எகெயின் சொல்றாங்க, இது A1ங்கிறாங்க, A1 அப்படிங்கிறாங்க. ரொம்ப பேசிக் வேர்டு, நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிறாங்க. இதுக்கு என்னன்னு பார்க்கலாம் பாருங்களா. வாவ், டு சே திங்ஸ். டு சே திங்ஸ் எதுக்குங்க? டாக் ஈக்குவல்ஸ் டு சே திங்ஸ். டு கிவ் இன் ஆர்டர் டு கிவ் இன்ஃபர்மேஷன், அதே தான், அவ்வளவுதான், முடிஞ்சது. டு ஸ்பீக். இங்க பாருங்க, சேவோட கனெக்ட் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணோம், சேவ் போட்டோம், அங்க டாக் போட்டோம், எல்லாம் போட்டோம். என்ன அருமையா ஒரு சொற்றொடர், அருமையான சொற்றொடரை வச்சு எப்படி கொடுக்குறாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னதுனால உங்களுக்கு சொல்றேன். இது வந்து இதுக்கு மட்டும் பயன்படல, 100 வேர்பையும் நீங்க எடுக்கணும். 100 வாட்டி மினிமம் நீங்க அங்க போகணும், இந்த சைட்டுக்கு போகணும், அப்படியே எடுக்கணும், அப்படியே டாக்குமெண்ட் பண்ணணும். இந்த டெஃபினேஷன் மட்டும் எனக்கு படிச்சு காட்டணும், எனக்கு ஆடியோல படிச்சு காட்டணும். நீங்க அப்படி படிச்சு அந்த 100 இதையும் காட்டிட்டீங்கன்னா அக்கு வேற ஆணி வேற பிடிச்சிருவாங்க. எனக்கு இது தெரியும் சார், 90 வார்த்தை நீங்க முடிக்கிறப்ப தெரியும் சார், இதைதான் சார் அவங்க சொல்ல போறாங்க அப்படின்றீங்க. வேற வார்த்தையா இருக்கும், ஆனா எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். இது எகைன் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. A1 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எந்தெந்த வார்த்தையெல்லாம் தெரியும்? A1 A2 தெரியுங்க. A1 A2 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க எல்லாம் வந்துடும். 500 வார்த்தை வந்துடும் ஈஸியா. இப்ப பாருங்க, இந்த A1 இப்ப நம்ம பாக்குறோம். நான் இதுக்கு மேல இது அதிகம் சொல்லல, ஏன்னாக்கா இது சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இது இன்னொரு நாளும் எனக்கு தேவைப்படும். பாக்கி ஏரியாவை கவர் பண்றேன், சில ஏரியாவை மட்டும்தான் இன்னைக்கு கவர் பண்ண போறேன். ஏன்னா நீங்க அடுத்தடுத்த நாள் ஆடியோ எனக்கு கட் பண்ணி கொடுக்கணும், எல்லாம் எனக்கு பண்ணணும். ஏன்னா 22 முடிச்சிருக்கேன்னா 22 எனக்கு கட் பண்ணி கொடுத்துடணும். 22 நீங்க உள்ள போயிட்டு, நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, நான் சென்டென்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஆனா இவங்க வரையறுத்திருக்காங்க. வரையறுக்கிறதுங்கிறது அப்ப நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்ப பார்த்துடலாமா, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா? பாருங்க, டாக் எப்படி பிரிட்டிஷ்ல சொல்லுவாங்க, பாருங்க, டாக். பாருங்க, வித்தியாசம் தெரியுதா? டோக்,
talk, talk பாருங்க நீங்க talk, talk talk வித்தியாசம் தெரியுதா? talk, 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 இது பாருங்க அந்த அந்த ஆண் சொல்றது பாருங்க talk, டோக்குங்கிற இந்த பெண் சொல்றது பாருங்க அமெரிக்கால. talk, talk, சோ இந்த 100 வார்த்தையும் எப்படி 2 பேரும் உச்சரிக்கிறாங்கிறத நீங்க கேட்கணும் சரிங்களா? கேட்கணும், அதை சொல்லணும். நீங்க ஆடியோல இந்த டெஃபினேஷனை படிக்கணும், எனக்கு படிச்சு காட்டணும். டாக் அப்படின்னா டு சே திங்ஸ், டு ஸ்பீக் இன் ஆர்டர் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் எக்ஸ்பிரஸ் ஐடியாஸ் ஆர் ஃபீலிங்ஸ். ஒண்ணு கிடையாது. இப்ப எவ்வளவு தூரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? ஒண்ணு இல்லை, இதுல நிறைய கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, இந்த புல்லட் இருக்கு இல்லையா, மொதல் புல்லட் மட்டும் எப்பயும் பாத்தீங்க, மொதல் புல்லட் வந்து முதல் வாக்கியம் அவங்க சொல்றாங்க, இந்த டாக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸ்டாப் டாக்கிங் அண்ட் லிசன். நம்ம கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாய் தான் கொடுத்திருக்காங்க. கன்ஃபியூசியஸ் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வாய் தான் கொடுத்திருக்காங்க, அதனால கொஞ்சமா தான் பேசணும், ரைட்? 2 காது கொடுத்திருக்காங்க, நிறைய நம்ம கேட்கணும். இது எல்லாரும் சொல்றது உண்மையான விஷயம் தான். ஸ்டாப் டாக்கிங் அண்ட் லிசன், என்ன அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துல ஸ்டாப் 500 வார்த்தையில வருது, டாக்கிங் 500 வார்த்தையில வருது, அண்ட் 500 வார்த்தையில வருது, லிசன் 500 வார்த்தையில வருது. நீங்க பார்க்க போற 500 வார்த்தையை வச்சு அது மீனிங் சொல்லி, இந்த பாருங்க மீனிங் சொல்லி ஒரு வாக்கியம் சொல்றாங்க. இந்த வாக்கியம் 1 2 இல்ல, ஏகப்பட்ட வாக்கியம் சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்துங்க, அப்படியே அள்ளி தூவி இருப்பாங்க. எனக்கு வேண்டியது முதல் வாக்கியம். எனக்கு ஆடியோ நீங்க கட் பண்ணணும், இந்த டெஃபினேஷன் எனக்கு கட் பண்ணணும், 100 வேர்புக்கு எனக்கு கட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இது 10ஆவதுன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. நம்பவே முடியாது எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ். அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஏகப்பட்டது. இந்த டாக் நினைச்சு பார்க்க முடியுமா? எனக்கு வேண்டியது இவங்க கொடுத்த 100கணக்கான எக்ஸாம்பிள் எனக்கு வேணாம், ஒரு எக்ஸாம்பிள் வேணும். ஏன்னா குறிப்பா அந்த முதல் புல்லட் வேணும். த ஆஸ்ட்ரிக் முதல் புல்லட் அப்படியே அமைச்சிருப்பாங்க, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. இது என்னப்பா வேர்ப் ஃபார்ம் இல்லாமடா? வேர்ப்னா என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் லிங்கே இதோட 5 ஃபார்ம் சொல்றதா நமக்கு தெரியும் இல்லையா? 5ஆ பார்க்கணுமா? பார்த்துடுறாங்களா? பாருங்க talk, talk, பாருங்க 5ஆவது talks, டாக்ஸ். talks, இங்க பாருங்க பாஸ் சிம்பிள் நம்ம V2 talked, talked, பாருங்க, talked, டாக்டு அடிக்கிறாங்களா? talked, இது பாருங்க அமெரிக்கன். talked, 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 இந்த பெண் வந்து சொல்றது பிரிட்டன்ல talked, டோக்டு. இந்த பெண் வந்து அமெரிக்கால சொல்றது. talked, talked, அந்த வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். 2மே அக்செப்டட் தான். அதுக்காக தான் இப்ப சொன்னது. இப்ப பாருங்க V1 V2 V3 V4 V5 எல்லாம் வந்து பாருங்க talked, 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 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருதா V3, ரைட்? V4 பாருங்க talking, talking, டாக்கிங் talking, டாக்கிங் talking, டாக்கிங் talking, talking, டாக்கிங் டாக்கிங். talking, அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இது எல்லாமே இந்த 100 வேர்புக்கும் நீங்க போகணும். வேர்ப் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க பார்க்கணும், ரைட்? இதை வந்து மொதல் ஆஸ்ட்ரிக், அந்த ஆஸ்ட்ரிக் பார்க்கணும், மொதல் புல்லட் பார்க்கணும். இப்ப பார்க்கலாமா? இப்ப டாக் பார்த்தோம்ல, திருப்பி பேக்ல போய் நம்ம இந்த ஸ்பீக் இருப்பாரா, ஸ்பீக் போய் வேர்ட் ஃபேமிலி பார்க்கலாமா? வேர்ட் ஃபேமிலிக்கு வர வேர்ட் ஃபார்ம்ஸ் பார்க்கலாமா? வந்துருச்சாங்க, இங்க வந்துருச்சா? ரைட்? எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? எல்லாமே உங்களுக்கு தெரியும், எப்படி வரும்னு தெரியும். ஸோ இதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி இம்ப்ளோர் பண்ணுங்க. ஸ்பீக்னா என்னன்னு வருது? ஸ்பீக் டு சம்படி. த பிரசிடென்ட் ரெஃப்யூஸ் டு ஸ்பீக் டு ரிப்போர்ட்டர்ஸ். ஜனாதிபதி அந்த பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதுக்கு மறுத்து விட்டார். இந்த ரெஃப்யூஸ், பிரசிடென்ட், டு ஸ்பீக், டு தி, இது எல்லாமே 500 வார்த்தைக்குள்ளதான் வரும். பாருங்க, அதுதான் அதோட பியூட்டி, ரைட்? இப்ப எகெயின் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துட்டு போனா எந்த வார்த்தை வேணாலும் நீங்க எடுக்கலாம், எந்த வார்த்தையை வேணாலும் எடுக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு சொல்லுவோம், ஃபைண்ட் சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன வார்த்தை சொன்னீங்க நீங்க? ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது. இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அதுக்கு ஈக்குவலா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு அதை வரையறுக்கிறப்ப? discover, வா 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 வா, அருமை அருமை அருமை. பாருங்க, டு டிஸ்கவர் சம்படி சம்திங் அன்எக்ஸ்பெக்டட்லி ஆர் பை சான்ஸ். படான்னு கண்டுபிடிக்கிறது. அந்த ஃபைண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப சொல்லுங்க, ரன்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா ரன்னை டிஃபைன் பண்ணணும். எப்படி கொண்டு வரீங்களா? ஓடுறதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா அதை வந்து டிஃபைன் பண்ணணும். எனக்கு கரெக்டா சொல்லுங்க, நம்ம இப்பயே போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப 500 வார்த்தை 100 வார்த்தையில வர்றதுதான். யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. நான் இங்கிலீஷ்லாம் கேட்கல, தமிழ்ல கேட்கிறேன்.
ஓடுறது அப்படிங்கிற வார்த்தையா, ஓடுறதுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. தமிழ் நல்லா தெரிஞ்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா? நல்லா தமிழ் தெரியுது அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா கடகடன்னு இந்நேரம் கொட்டணும். அது கொட்டும். நிச்சயம் சொல்லணும். ஓடுறதுன்னா என்ன? ஓடுறதுன்னா என்ன? நடக்கிறது மாதிரி ஃபாஸ்டா போறது. நடக்கிற மாதிரி நடக்கணும். ஆனா ஃபாஸ்டா போகணும். முதல் ஸ்டெப்பையும் 2வது ஸ்டெப்பையும் ஃபாஸ்டா எடுத்து வைக்கணும். நார்மலா எடுத்து வச்சா அது நடக்கிறது. ஃபாஸ்டா எடுத்து வச்சா ஓடுறது. அவ்வளவுதான். காலை மூவ் பண்ணணும். முன்னாடி போகணும். ஓடுறது பின்னாடி ஓடுறதை விட முன்னாடி போகணும். ஃபாஸ்டா போகணும். இது அவ்வளவுதானே. அப்ப இங்கிலீஷ்ல வந்து எவ்வளவு வார்த்தை இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வந்து விடுது. பார்த்துலாமா? ரன் பார்த்துலாமா? பாருங்க. இங்க பாருங்க. ஆஸ்டிக்க பாருங்க. டு மூவ் யூசிங் யுவர் லெக்ஸ் கோயிங் ஃபாஸ்டர் தென் when you walk. நடக்கிறத விட ஃபாஸ்டா நீங்க போகணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இந்த 100 வார்த்தையும் எடுத்து 100 வார்த்தையும் டிஃபைன் பண்ணி 100 வார்த்தையோட 5 ஃபார்மை பார்த்து அதோட ஆடியோ பார்த்துட்டு ஆடியோ கேட்டுட்டு நீங்க இந்த டெஃபினேஷனை படிச்சு காட்டி ஆடியோ கட் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா இந்த வார்த்தை நீங்க ரெகுலரா லைஃப்ல பயன்படுத்த முடியுமோ முடியாது. கட்டாயமா பண்ணிடலாம். ஏன்னா அத்தனை வாட்டி வருது. ரைட்? அத்தனை வாட்டி வருது. ரைட்? ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா வெவ்வேறு வகையில அந்த ஸ்வீட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரிஜினல் சுகர் தான். அந்த கருப்பட்டியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா வெளியில வர்றது எல்லாமே இதுதான். வெவ்வேறு மாதிரி வருது. இப்ப பாருங்க. ரன், run, 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 இந்த 5 ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ரன் இல்லையா? ரன்னிங் ரன்ஸ். இதுல பாருங்க. running, 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 run, 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 ran, ran, run, runs, Runs. சோ எனக்கு நாளைக்கு வந்து நீங்க ஆடியோ வந்து அந்த 20 வரை என்ன நம்ம கவர் பண்ணிருக்கோமோ அதை வச்சு நீங்க கொண்டு வந்துடலாம். ஒண்ணு இல்ல, நீங்க எத்தனை வார்த்தை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம பார்த்தது. ரைட்? எவ்வளவு பாருங்க. மே ரொம்ப முக்கியமான ஏகப்பட்ட வார்த்தையை நீங்க இதுவரைக்கும் பார்த்த வார்த்தையை நீங்க கொண்டு வரலாம். மே பாருங்க. May, May. மாடல் வெர்ப்னு அடிக்கடி சொல்லுவோம் பாத்தீங்களா? MODEL இல்ல DAL போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அருமையா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? மாடல் வெர்ப். May, May. May, May. May, பாருங்க. used to say that something is possible. wow, used to say முடியலாம், போகலாம், வரலாம், பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றதுதான் அது. பாருங்க. A2ல வருது. A1 விட ஒரு லெவல் அதிகம். A2ல பேசிக் எல்லாம் கத்துங்க. மேவ அப்புறம் புரிஞ்சுங்க. நமக்கு என்ன வேணும்? A1 வேணும், A2 வேணும், B1 வேணும். நல்லா பேசுறதுக்கு. குறிப்பா A1 A2 இருந்தா போதும். அழகா பேசிட்டு போயிடலாம். அதுதான் அடிப்படையானது. ரைட்? இப்ப பாருங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லுங்க. இது நோட் பண்ணணும். இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. எனக்கு என்ன வேணும்னா நீங்க ஆடியோ தான் எனக்கு வேணும். நீங்க பேசுனது, நீங்க போய் பார்த்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா நீங்க எப்படி அதை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு. ஒண்ணும் கிடையாது. இப்ப மே இருக்கு. உடனே மைட் போட்டு பார்க்கலாமே, என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே. இப்ப பாருங்க. மைட் might, might, அதே மாடல் வெர்ப் சொல்றாங்க பாத்தீங்கன்னா. மாடல் வெர்ப்ல சாதாரண விஷயம் இல்ல. இப்ப யூஸ்ட் சம்திங் ஈஸ் ஆர் வாஸ் பாசிபிள். அதே ஈஸ் பாசிபிள் மைட்டுக்கு வந்து ஒரு அர்த்தம், வாஸ் பாசிபிள். என்ன அருமையா சொல்றாங்க பாருங்க. யூஸ்ட் when showing that something. அது படிக்கிறப்ப இதை படிச்சிடலாம். என்ன அருமை. ரைட்? இப்ப பாருங்க. கேன்னாக்கா 2 மீனிங் இருக்கு. நமக்கு மைட்னா 2 மீனிங். என்ன மீனிங்? மைட்டுக்கு 2 மீனிங். ஒண்ணு வந்து மேயோட பாஸ்ட் டென்ஸ் போல வரலாம் அப்படிங்கிறது. இன்னொரு மைட் அமெரிக்கன் மைட், இந்தியன் மைட். மைட்னா இந்த மைட்டு. இது மாடல் வெர்ப் தான் இந்த அர்த்தம். அப்படியே கீழே இறங்கி வாங்க. இன்னொன்னு என்னங்க? மைட்னா பலம், ஸ்ட்ரென்த் சொல்லுமா? கிளாஸ்ல சொல்லுமா? ஞாபகம் இருக்கா? அப்படியே கீழே இறங்கி வந்துட்டே இருங்க. பாருங்க. இவ்வளோ ஆஸ்ட்ரிக் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு ஆஸ்ட்ரிக் தான், ஒரே ஒரு மீனிங் தான். இங்க பாருங்க. இப்ப இந்த மைட்டை வந்து மைட்டு இப்படி பாருங்க. இங்க பாருங்க. இந்த மைட்டு நல்லா பாத்துக்கங்க. நான் எங்க கிளிக் பண்றேன்னு. இந்த மைட்டு போயிட்டு இங்க அந்த மைட்டு வெர்ப் தான் பார்த்தோம். மாடல் வெர்ப் பார்த்தோம். நல்லா பாருங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப வேல்யூபிள் இது. நவுன் அடிங்க. என்ன வரும்? பலம், ஸ்ட்ரென்த் வரப்போத பாருங்க. அந்த மைட்டு நான் ஒரு கிளாஸ்ல சொன்னேன், மறந்துட்டீங்க நீங்க. மைட்டுக்கு 2 மீனிங்னு சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ரைட்? மைட். இந்த மைட்டு நவுனா இருந்தா அது மாடல் வெர்ப் இல்ல. அது மைட்டு நவுனா இருந்தா பாருங்க. might, might, ஸ்ட்ரென்த், எனர்ஜி, பவர். ஆஸ்ட்ரிக் வந்துருச்சா? இது நவுனா இருந்தா. இங்கிலீஷ் அதோட வேலையை காட்டியிருக்கு இல்லையா? இங்கிலீஷ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு லாங்குவேஜ் தான். ஒரே வார்த்தை அது வரும், இப்படி வரும், அப்படி வரும். ஆனா அதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல பாருங்க. இந்த கிளாசிபிகேஷன் மைட்டு இல்ல. A1 A2 உள்ளேயே கிடையாது. ஏன்னா மைட்டு பலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் வொக்காபுலரி.
அவங்க இதை டிஃபைன் பண்ணல. ஏன்னா A1 A2 இதுல இல்ல, சில இதுல வந்து அவங்க வந்து பண்ணல. ஆனா இங்க பாருங்க இதுல A2ல பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தை மைட்டுங்கிற மாடல் வெர்பை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கம்பேரிட்டிவ்லி மைட்டுங்கிற நவுன் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, மைட்டுங்கிற மாடல் வெர்பை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த அவங்களோட பாயிண்ட். புரியுதுங்களா? அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க A1 A2 B1 B2 C1 C2 இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா அது குறைஞ்சபட்சம் A1 தெரியலன்னா நீங்க இங்கிலீஷ்ல பேசவே முடியாது, இங்கிலீஷை கேட்கவே முடியாது. புரியுதுங்களா? இப்ப இந்த 22 நீங்க எந்த வகுப்பு வேணாலும் போடலாம். நீங்க என்ன இப்ப உங்களுக்கு வேணும் கேன், அப்பனா என்ன வார்த்தை வரும்? கேன்னா என்ன வார்த்தை வரும்? கேன்னா நம்ம இந்த கேன் நவுன் வந்து பாத்திரம், அந்த பாத்திரம் அது நம்ம பேசல, நம்ம மாடல் வகுப்பு தான் பேசணும். நவுன்னா என்னவா இருக்கும்? கேனுங்கிற வார்த்தை சொல்ல முடியுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனா முடியும்னு சொல்லணும். எப்படி? கேன்னா முடியும், இங்கேயே இருக்குது. கேன்னா என்னவா இருக்கும்? கேன்னா முடியும், சாத்தியம், நம்ம சாத்தியம், முடியும்னா சாத்தியம். இங்கிலீஷ்ல அப்ப கேன் முடியும்னா என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு கீவேர்ட். பாசிபிள், பாசிபிள், பாசிபிள். வேற என்ன பண்ண முடியல? எபிலிட்டி சொல்லலாமா? எபிலிட்டி, எபிலிட்டி, நம்மளோட எபிலிட்டி சொல்லலாமா? கேன், ஐ கேன் டூ இட், ஐ எம் ஏபிள் டு டூ இட், ஐ கேன் டூ இட். இப்ப நம்ம சும்மா அப்படி போடுவோம், நம்ம வந்து மாடல் வகுப்பு பார்ப்போம். நீங்க வேணா நவுனும் பாத்துக்கலாம், வேணா நவுனும் பாத்துக்கலாம். நவுன்னா பாத்திரம் இல்லையா, வெசல் இல்லையா, கேன், வெசல், பாத்திரம், அண்டா, குண்டா எல்லாமே பேசிக்கலாம், ரைட்? இப்ப பாருங்க கேன், இந்த கேன் வந்து மாடல் வெர்பு A1ல நிப்பாட்டுறாங்க பாருங்க, A1ல நிப்பாட்டுறாங்க. நீங்க அடிப்படையில தெரிஞ்சே ஆகணும். எல்லா A1 வேர்ட்ஸையும் எடுத்து நீங்க பாத்துக்கலாம் பாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க, நம்ம கேன் அப்படிம்போம், அப்படி இல்லாம இப்ப பாருங்க ஸ்ட்ராங் ஃபார்ம். அப்படின்னா சில இடத்துல கென்னு யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல கேன்னு படிப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? சில இடத்துல அவங்க கென்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஐ கேன் கோ, ஐ கேன் கோ அப்படின்னு. கோன்னு மெயின் வெர்பா இருக்கிறப்ப பாருங்க, நல்லா பாருங்க, கோ மெயின் வெர்பா இருக்கிறப்ப கென்னு படிச்சு போயிடுவாங்க, ஐ கேன் கோ அப்படின்னு. சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கப்ப குயிக்கா படிச்சிருவாங்க. அது கேன் மெயின் வெர்பா டபுள் ஆட் பண்ணுதா, ஐ கேன் டூ இட், நான் பண்ண முடியும். அப்ப ஐ கேன் அப்படின்னு நிப்பாட்டுறாங்க பாத்தீங்களா, ஐ கேன் அப்படின்னு நிப்பாட்டுறப்ப ஸ்ட்ராங் ஃபார்ம். பாருங்க இது என்ன மாதிரி புதையல்னு பாருங்க. இதுல வந்து இந்த 100 வேர்போட நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாத்துக்குமே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அது உண்மையிலே கண்டுபிடிச்சிடலாம், ஆர்ஜின் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன ஆர்ஜின் இருக்கும். நீங்க நான் சொல்ற பாருங்க, வேர்டு ஆர்ஜின் இருக்கு பாருங்க, கம்ப்ளீட்டா இருக்கும், ரைட்? கிராமர் பாயிண்ட்ல மாடல் வெர்ப்ஸ் இருப்பாங்க. இடியம்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடியம்ஸ், இடியம்ஸ் பழமொழி, நம்ம பழமொழி. இதுல இந்த கேனை வச்சு என்ன இடியம்ஸ் வருதுங்கிறத லிஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இதுக்கு மேல பண்ண முடியுமா? ஒரு பிரிண்டட் புக்ல இதை கொண்டு வர முடியுமா? ஒரு பிரிண்டட் புக்ல 1 லட்சம் பக்கம் 2 லட்சம் பக்கம் வேணும் இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் போடுறதுக்கு, ரைட்? இத்தனை வார்த்தை உள்ளதுக்கு மொத்தம் 2 லட்சம் வார்த்தையே இருக்குது. ஒரு வார்த்தைக்கு அவங்க 20-30 பக்கம் போடணும். அத டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஒரு 10 வருஷத்துல மிகப்பெரிய புரட்சி இது கொடுத்துருக்காங்க. இதை பார்க்க முடியுதா? நம்ம பார்க்கலாமா? இப்ப நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, கேன்னா used to say that it is possible for to do something. அவ்வளவுதான், அவ்வளவுதான். A1 அருமையா சொன்னார், ஒரு பாசிபிள். அவர் செந்தில் வந்து பக்காவா சொன்னார். இப்ப 2-3 பேர் நல்லா சொன்னீங்க, கரெக்டாக. யூஸ் டு சே தட் இட் இஸ் பாசிபிள். இது என்ன காமெடி, இது என்ன எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த 500 வார்த்தை நீங்க 500 வார்த்தை சொல்றோம் இல்லையா, இது அதுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த A1 வார்த்தையை வச்சு A1ல உள்ள எல்லா வார்த்தையுமே டிஃபைன் பண்ணுவாங்க. என்ன தெரியுங்களா? அதுதான் பர்பஸ். இதை கொண்டு போய் சேர்க்கணும், இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இது பண்றது. இப்ப நம்ம பார்க்கலாமா? இந்த ரைட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நவுன் பார்க்கலாமா? நவுன் நமக்கு தெரியுமா? நவுன் பாத்திரமா, என்னது வெசலா இருக்குமா? வெசலா, பாத்திரம். வேற என்ன சொன்னா? கேனு. டின்னு சொல்லலாமா? டின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல டின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஎஸ்ல, யூகேல டின்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பார்த்துக்கலாம் என்ன வருது. நவுன் அடிக்கலாமா? பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க எங்க பார்க்கணுங்கிறது முக்கியம். பாருங்க, கேனு நவுன்ல வர்றப்ப A2 லெவல்ல இருக்கு, A2 லெவல்ல இருக்கு, கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கு நவுன். இங்க பாருங்க, கேன். ஓகே, இங்க பாருங்க, a metal container in which food and drink is sold. container வந்துச்சா? a metal container in which அதுல food and drink is sold. can. பாருங்க beer can. பாருங்க இங்க வந்துருச்சு பாத்தீங்களா? you opened the can and took a large swig. இங்க again
இதை நீங்க பார்க்கலாம், என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது புரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி, நிறைய கொண்டு வந்தாச்சு. ரைட், நவ் லெட்ஸ் கோ பேக். திருப்பி இங்க வருவோம். திருப்பி எங்க வேணாலும் வரலாம். இங்க பாருங்க, நவுன்னு பாருங்க, கேன் டு என்னென்னமோலாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, கலகேஷன் வேர்டு யூஸ் பண்ணனா, கலகேட்டிங் இருக்கு பாருங்க, வேர்ட் ஆரிஜின் இருக்கு பாருங்க. இடியம்ஸ் பாத்திரத்துக்கு பி இன் த கேன். இங்க இடியம்ஸ் நீங்க பாருங்க, இடியம்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமான இடியம்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. இடியம்ஸ்னா ஒரு சொற்றொடர், வழக்காடு, அவங்களுடைய வழக்காட்டுல நம்ம பழமொழி சொல்ற மாதிரி தான். ஆசிச்சுடி எல்லாமே நமக்கு வந்து அது பழமொழிகள் தான். ஆசிச்சுடி மாதிரி ரொம்ப கான்சென்ட்ரேட்டட், ரொம்ப இருக்க உள்ளது ஆங்கிலத்திலையும் இருக்கு. இந்த இதை வந்து அவங்க இடியம்ஸ் சொல்லுவாங்க. அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கிங்க, இடியம்ஸ். இதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு விட்டு போறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் வொக்காபுலரி அப்படின்னு ஒரு வேர்டு எழுதிக்கிங்க. ஆக்டிவ் வொக்காபுலரி எதுக்குங்க, இங்கேயே போய்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்டிவ் வொக்காபுலரி இந்த வார்த்தை எதுக்குங்க? ஆக்டிவ் வொக்காபுலரினா ஆக்டிவா நீங்க இருக்கிறது. எது ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ சில வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லட்சக்கணக்கான வேர்டு இருந்தாலும் வெறும் 400-500 வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேரு ஆக்டிவ் வொக்காபுலரி. தோஸ் வேர்ட்ஸ், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆக்டிவ் வொக்காபுலரி சிஎஃப்ஆர்ல இந்த A1 A2 பிரம்மாண்டமான ஒரு விஷயம். A1 A2 பிரம்மாண்ட தெரிஞ்சு எல்லாத்தையும் அது A1 A2 லிஸ்ட்டை போய் டவுன்லோட் பண்ணி எல்லா வார்த்தையும் பார்க்கணும். ரைட். ஸோ அதுக்கு உங்களுக்கு பெருசா வேலை வைக்காம தான் நம்ம கொடுத்துட்டோம். 100 கொடுத்துருக்கோம். பட் நீங்க லிசன் பண்ணணும் 500 வார்த்தையும். நீங்க பேசணும் அந்த 500 வார்த்தைய. நீங்க பேசுற அந்த 500 வார்த்தையை நீங்களே கேட்கணும். நீங்க அப்படியே எனக்கு எடுத்துட்டு வரணும். இப்ப பார்த்துடலாமா? இந்த ஒரு வார்த்தை இருக்கு 22 டே 16ல ஒரு வார்த்தை இருக்கும். இப்ப பாருங்க, சீன் இருக்கு. இப்ப சீனா நீங்க அங்க போய் சீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் நீங்க எப்படி பண்ணலாம்? சீங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, லுக். சூப்பர். அப்புறம் வாட்ச்னு சொன்னா, வாட்ச்னு கூட இருக்குன்னு சொன்னா, ரைட். லுக் பார்த்தாங்க, நிறைய வார்த்தை பார்க்கலாம். விஷன், விஷுவலைஸ் பார்க்கலாமா? நிறைய வார்த்தை இருக்கு இதுல, நமக்கு தெரிஞ்ச பார்க்கலாமா? சி பாருங்க, சி வந்து ஹோமோஃபோன். ஞாபகம் வச்சுக்கணும், ஹோமோஃபோன் SEAவும் சி தான். ரைட். அது எங்கேயாவது கவர் பண்ணிருப்பாங்களா? கட்டாயமா கவர் பண்ணிருப்பாங்க. இது பாத்தீங்களா, ஹோமோஃபோன். வாவ், அந்த பேஜ்லயே ஹோமோஃபோன் வந்தா விட மாட்டாங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்களா? சீஸ் இந்த சீஸும் போடுறாங்க பாருங்க. பிடிச்சிருது. வாவ், என்ன கலக்குறாங்க பாருங்க. சிக்கு இருக்குது, சீஸ்ன்னு எஸ் போட்டா அதுக்கு ஒரு ஹோமோனியம் இருக்கு. ரைட். இங்க பாருங்க, வேர்ப் ஃபார்ம் இருக்கு. சோ நீங்க வேர்பை புரிஞ்சுக்கிட்டா இங்கிலீஷை புரிஞ்சுக்கலாம்னு ஒத்துக்கிறீங்களா? வேர்பு தான் எல்லாமே. அப்படி மாறுது, அப்படி இருக்கு. சி பாருங்க, A1 பாருங்க, A1லாம் விட்டுறக்கூடாது. A1 இல்லைன்னா அது இன்றி அமையாதது. ரைட். இங்க பாருங்க, சி நவுன் போட்டிருக்காங்க பாருங்க. வா, நம்ம வேர்பு தெரியும் நமக்கு பாக்குறது. இங்க நவுன் போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப எவ்வளவு வந்து ஒரு சிக்கலான மொழிய சர்வசாதாரணமா மேப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? சிய வந்து வேர்பா நீங்க யூஸ் பண்ணலாம். வினை சொல்லா, பெயர் சொல்லா. நம்ம அப்படி சொன்னோம் இல்லையா? ஒரே வார்த்தை பெயர் சொல்லா வரும்னு சொன்னோம் இல்லையா? சி பாருங்க, சைட் நம்ம சொல்ற மாதிரி சி வந்து நவுனா பயன்படுது. இப்ப பாத்துலாமா? இதை குயிக்கா பார்க்கலாமா? இப்ப பாருங்க, சி to become aware of something by using your eyes. வா, கண்ணு மூலமா நீங்க எதையாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு பாக்குறது. என்ன அருமையா, கண்ணு மூலமா நீங்க எதையாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு பாக்குறது. இது இவ்வளவுதான். இவ்வளவு அருமை. இப்ப பாருங்க, இங்க கேட்கலாம், என்ன வாட்ச் இதெல்லாம் வரவே இல்லையேன்னு பாருங்க. சினானிம்ல வருது. சி, ஸ்பாட், கேட்ச், கிளிம்ஸ். பாருங்க, காட், சைட் எப்படி வருது பாருங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி போங்க. சி, சா, சீன் இது எல்லாமே வருது. இடியம்ஸ் போங்க. நீங்க இடியம்ஸ்னாக்கா அந்த இடத்துல உங்களை உட்கார வைப்பாங்க. அதுல இடியம்ஸ். ஒரே நிமிஷம். I'll just go there again. Idioms. Okay.
இங்க idioms பாருங்க. Let me see, let us see. நல்லா பாத்தீங்க idiomsல வந்து உங்களுடைய வழக்காடல் நார்மலா பேசுறப்ப எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம் பாருங்க. see something coming, see something coming. அவங்களா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்படியெல்லாம் இதை பிரயோகிப்பாங்க இந்த idioms. see for yourself. நீங்களே பாருங்களேன். see for yourself பாருங்க. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. எவ்வளவு இதா இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ரொம்ப டீப்பா போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க. இந்த ஒரே ஒரு இதுதான் ஷீயோட முதல் ஆஸ்டிக் பாருங்க. to become aware of somebody something by using your eyes. I looked out the window but saw nothing. இங்க பாருங்க. I lookங்கிற வேர்ட் யூஸ் பண்ணாங்க. I looked out of the window. விண்டோக்கு வெளியில பார்த்தேன் ஆனா நான் எதையுமே பார்க்க முடியல. விண்டோக்கு வெளியில நோக்கினு நான் எதுவுமே பார்க்கல. இந்த ஒன்னதான் நீங்க ஆடியோ கட் பண்ண போறீங்க. எகைன் இந்த ஒன்னதான் நீங்க ஆடியோ கட் பண்ண போறீங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இதுல வந்து இந்த டெஃபினேஷன் சொல்ல போறீங்க. அப்புறம் இந்த இதை மட்டும் நீங்க கட் பண்ண போறீங்க. இங்க பார்க்கலாமா? சி வந்து நவுனோட என்னவாதான் நவுனா இருக்குன்னு பார்த்துடலாமா? நவுன் எப்படி யூஸ் பண்றாங்க இங்க பாருங்க. ஐ சா நத்திங். நான் எதையுமே பார்க்கல. இங்க பாருங்க. ஐ சா நத்திங். இங்க வேர்பா வச்சிருக்காங்களா? இங்க பாருங்க. சி நவுனா யூஸ் ஆகுது பாருங்க. The Holy See, the district or office of a bishop in the see அப்படின்னா or office of a bishop or archbishopship. இது என்னன்னா இது வந்து கிறிஸ்டியானிட்டியில இந்த ஆபீஸ் ஆஃப் த பிஷப்போட ஆபீஸை வந்து சீன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? இது சி வந்து நவுனா யூஸ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய இது வார்த்தையா அது இருக்கு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா சீன்னு நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை நவுனா அங்க யூஸ் பண்றாங்க. ஆனா டோட்டலா டிஃபரெண்ட் மீனிங். அதே ப்ரொனன்சியேஷன் தான். ஆனா இது யூஸ் பண்றாங்க. த ஹோலி சி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் புல்லட். இந்த ஃபர்ஸ்ட் புல்லட் பாருங்க. த ஹோலி சி. ஓகே, அது புரியுதுங்களா? அந்த புனிதமான அந்த ஒரு இடத்துக்கு பேரு, தேவாலயத்துக்கு பேரு சி. ஆபீஸ் ஆஃப் எ பிஷப் ஆர் பிஷப். அந்த புனிதமான த ஹோலி சி. இது புரியுதுங்களா? ஹோலினா புரியுதுங்களா? புனிதமான அந்த ஆபீஸ். எதுக்கு இது சொல்றேன்னா அவ்வளவு பட்ட வார்த்தைக்கு பஞ்சமான ஒரு லாங்குவேஜ் தான் ஒத்துக்கலாம். ஆனா அப்படி ஒரு 400-500 வார்த்தைக்குள்ள அவ்வளவு வேர்ட்ஸ் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியணும். இப்ப நீங்க வந்து எது வேணாலும் எடுக்கலாங்க. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பறக்கிற மாதிரி தான். இந்த ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஸ்தீரமான ஒரு ஏரியா இது. நீங்க கேன் பாத்தீங்க. கோ, இப்ப சொல்லுங்க. கோக்கு வந்து போ அப்படின்னு சொல்லாம நீங்க டிஃபைன் பண்ண முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா போவோட மீனிங் சொல்லலாம். உங்களால சொல்ல முடியும். இப்ப ஈஸியா சொல்லலாம். அப்ப சொல்லுங்க. அவ்வளவுதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுங்க. முடிச்சதுங்க. அவ்வளவுதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்தல். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா அப்படியே இங்கிலீஷ்ல வந்துடும். இப்ப தமிழ்ல வருதுன்னு வச்சுங்களேன். தமிழுக்கு நெருக்கமா நீங்க இங்கிலீஷ்ல கொண்டு போயிட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா? ரொம்ப டீப்பா போக தமிழ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ கொண்டு போறீங்க. நீங்க அந்த இடத்துல கொண்டு போனாலே முடிஞ்சது. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கோ பாத்தலாமா? டிரான்ஸ்ஃபரபிள். இங்க பாருங்க. இப்ப டெஃபினட்டா போனோம் பாருங்க. இந்த மூவ் டிராவல் அப்படின்னு ஒரு சினானிம் வைக்கிறாங்க. இங்க பாருங்க. டு மூவ் ஆர் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அவ்வளவுதான். வந்தாச்சு. 2 பேரும் நீங்க சொன்னீங்க. ஒரு ஆள் மூவ், ஒரு ஆள் டிராவல் வந்துச்சு. இப்ப எனக்கு என்ன கட் பண்ணணும்னா நிச்சயம் கோ வந்து இந்த 100 வார்த்தையில இருக்க போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கோ அப்படின்ட்டு இதை படிச்சு பாப்பீங்க. பாருங்க. பாருங்க. நம்ம மாதிரி கோலாம் சொல்லவங்க பிரிட்டிஷ். பாருங்க. இது அமெரிக்கன் வந்து நம்மள மாதிரி பேசுறாங்க பாருங்க. வித்தியாசம் தெரியுதுங்களா? கட்டாயமா தெரியும். வெர்ப் ஃபார்ம் ரொம்ப ஸ்பெஷல் ஃபார்ம். ஏன் தெரியுங்களா? இந்த V2 வந்து எங்கேயுமே உலகத்திலே இல்லாத V2 இருக்கு இல்லையா? வென்ட்னு சம்பந்தமே இருக்காது. கோ, வென்ட், கான், கோயிங், கோஸ் இல்லையா? வென்ட் வந்து அப்படியே உருமாறுது பாருங்க. கோல இருந்து வென்டா மாறுது. ஜீவோங்கிற வார்த்தையே இல்ல. ஜீவோ இல்ல, ஓவும் இல்ல சொல்ல போனா. ரைட்? இப்ப பாக்கலாமா? பாருங்க. goes. Went. Gone. நல்லா பாத்தீங்க. Gone. இங்க பாருங்க. Gone. சீக்கிரமா முடிச்சிடுறாங்க. gone.
gone, gone. gone, gone, இது வந்து குறியில், இது குறியில். இந்த சிம்பிளை பாருங்க, இது பாருங்க நெடியில். 2 டாட் வச்சா நெடியில், நெடியில். ஸோ அது உச்சரிக்கிற விதம். இது ரொம்ப டீப்பா போவேனா, பட் இது மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த 2 டாட் வச்சா நெடியில், நெடியில். gone, gone, அமெரிக்கால நெடிலா யூஸ் பண்றாங்க. gone, அதே வார்த்தை GONE பிரிட்டன்ல gone, 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 gone. புரியும் நினைக்கிறேன். நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதனாலதான் அது வந்து இது பண்றேன். நீங்க இந்த 100 வார்த்தைக்கும் இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணணும். அப்படி பண்ணா அடுத்த லெவல், அவ்வளவுதான். அடுத்து வேற லெவல் தான் அது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க படிச்சு காட்டுவீங்க. நீங்க படிக்கிறத நான் கேட்பேன். நான் ஒவ்வொரு வாக்கியத்தையும் பார்ப்பேன். எங்க வந்து நீங்க உச்சரிக்கல, சரியா உச்சரிக்கல தெரியுங்க. என்ன தெரியுங்களா, நீங்க சரியா லிசன் பண்ணலாம். அந்த வார்த்தைன்னா நீங்க சரியா உச்சரிக்க மாட்டீங்க. நீங்க ஒண்ணுதான் பிளம்பர், பிளம்பர்னு சொல்லுவாங்க. அவங்க பிளம்பர்னு சொல்ல மாட்டாங்க, பிளம்பர்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நாளைக்கு பிளம்பர்னு வர்றப்ப தெரியும், அப்படியா, ஓ அப்படி சொல்றாங்க, நமக்கு தெரியணும்னு. கடன் இருக்கு, DEBT எப்படி படிப்பீங்க? DEBT கடன் எப்படி படிப்பீங்க சொல்லுங்க? டெட். அந்த பிஏ சைலண்ட், அப்படியே தூக்கணும். சரிங்களா? அந்த பிஏ தூக்கணும். டெட், டெட் சோப்பு இருக்கு இல்லைங்களா, டெட் சோப்பு, ரின் சோப்பு. இந்த டெட் என்னது? டிஇடி மாரி படிக்கணும். இப்ப பாருங்க, எகைன் பாருங்க, DEBT எப்படி படிக்கணும்? கடன். கடன் இல்லாத ஆளே இருக்காது. ஏதோ ஒரு வகையில கடன் இருக்கும். பணக்கடன், மனக்கடன், ஏதோ ஒரு கடன் இருக்கதான் செய்யும். ரைட்? கடன் இல்லாம நமக்கு கிடையவே கிடையாது, வாழ்க்கை கிடையாது. இப்ப பாருங்க, அந்த கடனை நம்ம தப்பா உச்சரிக்க கூடாது, தப்பா உச்சரிக்க கூடாது. பாருங்க, பாத்துடலாமா? பாருங்க, டெட் எப்படி பண்ணிருக்காங்க. டெட் சோப்புக்கு வர டெட் தானே. பாருங்க, debt, 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 பி சொல்லவே இல்லை பாருங்க. debt, 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 debt. நீங்க டெய்லி யூஸ் பண்றது. அக்கௌண்டன்ட் கேட்டா தமிழ்நாட்டுல பாதி அக்கௌண்டன்ட் டெப்ட்னு தான் சொல்லுவாங்க. அக்கௌண்டன்ட் டெப்ட்னு சொன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? ரைட்? பாதி அக்கௌண்டன்ட் நீங்க எழுதி வச்சுக்கலாம். 1000 அக்கௌண்டன்ட் எடுத்தீங்கன்னா 500 அக்கௌண்டன்ட் வந்து டெப்ட்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிடக்கூடாது. Debt, 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 debt. இங்க பாருங்க, a sum of money that somebody owes. யாரோ இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கிறது. ரைட்? பாக்கி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பேர் தான் டெட். அந்த டெட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாமலே டெட்டுங்கிற மீனிங் சொல்ற எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த 100 வார்த்தையும் நீங்க போய் பார்த்துடலாமா? நீங்க பார்த்துதான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒண்ணு கிடையாது. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பாக்குறப்ப ஏகப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்ட்ரிக்கு இந்த ஃபர்ஸ்ட் புல்லெட் எனக்கு வந்து நீங்க சொல்லணும். சரிங்களா? எனக்கு வந்து அது வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் புல்லெட் எனக்கு வந்து அந்த 100 வார்த்தை இல்ல எவ்வளவு கவர் பண்ணணுமோ நீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடலாம். அப்புறம் 100 வார்த்தை எவென்ச்சுவலா நீங்க சொல்லணும். இப்ப திருப்பி போலாம். நம்ம கெட் ஃபர்ஸ்ட் முடிச்ச 100 வார்த்தைங்களா சார்? ஃபர்ஸ்ட் முடிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் முடிச்சது 100 இது பாப்புலர் வேர்ட்ஸ். 100 வேர்ப் பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. இப்ப ஓகே ஓகே சார். 100 வேர்ப் பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. இப்ப கம், இப்ப கம்முன என்ன கோல் சொல்றீங்க? கம்முன என்ன சொல்லுவீங்க? கம்முன என்ன சொல்லுவீங்க? நீங்க கம்முன எப்படி சொல்லுவீங்க? நீங்க அப்படியே இப்ப வந்து விடும் அந்த பிரவாகமா அந்த 500 வார்த்தையும் வந்து விட போகுது. நீங்க கம்முன எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? யார் வேணாலும் சொல்லலாம் கம். ஆனா கம்முங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு இங்கிலீஷ்ல என்னென்னலாம் சொல்லி பார்க்க முடியுமோ சொல்லி பாருங்க. சொல்லுங்க. தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணுங்க. ஆனா சொல்லிட்டே இருக்கணும். அரைவ் ஆகிறது வர்றது. சரிங்களா? வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வந்தா கூட கம்மு தானே. ரைட்? வேற ஒரு இடத்துல இருந்து பார்க்கலாமா? இது இங்க பாருங்க. to move or to move to or towards a person or place. நம்மள நோக்கி வர்றது. எவ்வளவு அருமையா ஒரு பர்சன் ஒரு நபரை நோக்கி வர்றது. இது புரியும்னு நினைக்கிறேன். செந்தில் சார் இது புரியுதுங்களா என்னன்னு? இந்த 2 வேர்ட்ஸ் வந்து 500 வார்த்தையில இருக்கு. மூவ் வந்து 500 வார்த்தையில இருக்கு. டூ வந்து 500 வார்த்தையில இருக்கு. பர்சன்ங்கிறது 500 வார்த்தையில இருக்கு. ஆறுங்கிறது 500 வார்த்தையில இருக்கு. பிளேஸ்ங்கிறது 500 வார்த்தையில இருக்கு. வா, இந்த 500 வார்த்தைக்குள்ளேயே நம்மளோட பேசிக் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க டிஃபைன் பண்ணிடுறாங்க. அப்ப இதை நீங்க படிச்சீங்கன்னா பழம் நழுவி பால்ல விழுகிற மாதிரி தான். இது நழுவி அங்க விழுந்துடும். அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுவும் தித்திப்பு தான், அதுவும் தித்திப்பு தான். இது வேணும்னு நினைக்கிறப்ப அங்கேயே போயிடும். அவ்வளவுதான். ஒரு குட்டி பையனை வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டாப்ல கொண்டு போய் விட்டுற மாதிரி தான். என்ன வேணாலும் எடுத்துக்கப்பாரு. இதை எடுத்தா அது இருக்கும், அதை எடுத்தா இது இருக்கும், இதை எடுத்தா அது இருக்கும். ஆனா சேம் திங் தான் இது. இந்த 100 வார்த்தையை மட்டும் நீங்க எனக்கு இது மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்பயே நான் என்னோட பாதி டீச்சிங் அவங்க பண்ணிடுறாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணோம்? இப்ப 20 நம்ம ஒரு புது வேர்டு இன்னைக்கு ஒண்ணு எடுப்போம். 22nd வேர்டு எடுப்போம். ஆல்ரைட், இப்ப பார்ப்போம்.
வாண்ட். ஓகே, ஃபைண்டுங்கிற வேர்டு 20th வேர்டு. இப்ப அந்த 20 வந்து நம்ம யூஸ் இதுதான் போட்டோம். இந்த 20th வேர்டு வந்து ஃபைண்ட். பார்க்கலாமா? இப்ப பார்ப்போம். ஃபைண்டுன்னா கண்டுபிடிக்கிறது, ரைட்? ஃபைண்டுன்னா கண்டுபிடிக்கிறது. ஆல்ரைட். அப்படியே சொல்லுங்க. அப்படியே ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. நம்ம முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் குயிக்கா பண்ணலாம். குயிக்கா பண்ணலாம். டைம் இருக்கு நமக்கு. ஃபைண்ட் மீ, என்ன கண்டுபிடி? பாருங்க, ஃபைண்ட் ஹிம், அவனை கண்டுபிடி. ஓகே, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபைண்ட், ஐ ஃபைண்ட் மை பென். நான் கண்டுபிடிச்சிட்டேன். காணா போனதுன்னு நினைச்சேன், ஆனா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேனா எத்தனை பேர் கண்ணாடிப்போம் பாத்தீங்களா? திடீர்னு ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்றப்ப ஒரு 50 பேனா ஒரே சமயத்துல இருக்கும். எடுத்து ரைட். பென், ரொம்ப ஈஸியா நமக்கு தெரிஞ்சே நம்ம வந்து காணடிக்கிற ஒரு இது வந்து பேனா தான், ரைட்? ஐ ஃபைண்ட் மை பென். பென், ரைட்? பாருங்க, நீங்க வந்து இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். அங்க போயிட்டு அந்த ஒரு டெஃபினேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பரிமாணம் கிடைக்கும் அந்த வார்த்தைக்கு. வா, இப்படி கூட யூஸ் பண்ணலாமா, இவ்வளவு பண்ணலாமா? அது ஃபைண்ட்னா டிஸ்கவர், ரைட்? ஃபைண்ட். இப்ப பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தையா அது இருக்கு அப்படிங்கிறது இந்த ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸை பார்த்தா தெரியும், ரைட்? ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஃபவுண்ட். ஃபவுண்ட், ரைட்? ஓகே. அப்புறம் இந்த இதோட இது என்னங்க? ஃபவுண்ட், ரைட்? கண்டுபிடிக்கிறது அது இது, ரைட்? இப்ப பாருங்க, ஃபவுண்டிங் ஃபவுண்ட்ஸ் ஃபைண்ட்ஸ், ரைட்? ஃபைண்டிங் ஃபைண்ட்ஸ். நவ இப்ப பாருங்க, இந்த ஃபவுண்ட் ஃபர்ஸ்ட் V1 ஃபார்ம்ல இருந்தா என்னங்க? ஃபவுண்ட், அடிக்கல் நாட்டினார். He founded, கண்டுபிடிச்சார் இல்லையா? இந்த ஃபைண்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஃபவுண்ட் உருவாக்குறது. ஒரு ஃபவுண்டர், ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் யாருங்க? பில் கேட்ஸ். ஃபவுண்டர், ஃபவுண்ட்னா பாருங்க, இந்த ஃபவுண்ட் வந்து he founded மைக்ரோசாஃப்ட். பாஸ் வந்துருச்சா? இந்த ஃபவுண்ட் வேற, 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 இந்த ஃபவுண்ட் வேற. மூணுமே ஃபவுண்டா இருக்குது, ஆனா கிடையாது. ஃபவுண்டட் மூணுமே வெவ்வேறு மீனிங். ஃபவுண்டட், புரியுதுங்களா? இந்த ஃபவுண்டட் வேற, இந்த ஃபவுண்டட் வேற. அகைன் ஃபவுண்டிங், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், அமெரிக்காஸ் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், இந்தியாஸ் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், காந்தி, நேருன்னு சொல்ற ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். நம்ம உருவாக்குறவங்க, மாடர்ன் இந்தியாவை உருவாக்குறவங்க ஃபவுண்டிங் ஃபவுண்ட்ஸ். வா, இதுக்குள்ளேயே இப்படி இருக்குது பாத்தீங்களா? இந்த அடிப்படை பேசிக் நாலேஜோட நீங்க ஆக்ஸ்போர்டுக்கு போனீங்கன்னா பக்காவா இருக்கும் எல்லாமே. இவ்வளவு பெரிய சுரங்கமா, இவ்வளவு பெரிய புதையலான்னு இருக்கும். புதையலை நான் கொடுத்துட்டேன், பட் சுரங்கம் அங்க இருக்கு, ஏகப்பட்ட புதையல் இருக்கு நிறைய, ரைட்? இப்ப பாருங்க, எவ்வளவு இதா பாருங்க எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு. இந்த ஃபைண்டுக்கு நான் சிம்பிளா ஒரு வேர்டு எடுத்தேன். நேற்று அதை மிஸ் பண்ணிட்டோம், 20 போடல, 21க்கு போயிட்டோம். ஸோ 21 தான் நீங்க போற கிவ். எதுக்கு இந்த ரேங்கிங் எல்லாம் போடுறோம்னா அவ்வளவு முக்கியமா, அவ்வளவு அதிகமா வருது. 22 அப்படின்னா 2 லட்சம் வார்த்தை இருக்கிறதுல 22ஓட வேர்ப் இது அப்படிங்கிறது 22. நம்ம பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க எப்படி வேணாலும் இது கொண்டு போனாங்க. இந்த ஹிம், ஹிஸ், ஐ ஃபைண்ட் மை பென், இதெல்லாம் வந்து நீங்களே உருவாக்கலாம். நான் அந்த ஸ்டைல வந்து ஈஸியா நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 22, ஏன்னா 21 ஆல்ரெடி கொடுத்துட்டோம், கிவ்னு கொடுத்துட்டோம். ஸோ கிவ்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? கிவ்னு சொல்லாம என்ன பண்ணாங்க? கிவ்னு சொல்லாம கிவ் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ், இங்கிலீஷ் எப்படி வேணாலும் சொல்லுங்க. கிவ்னு வார்த்தை சொல்லுங்க, கொடுன்னு சொல்லக்கூடாது. ஆனா கொடுவை சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? கொடுக்கிறேன் நானு அப்படிங்கிறீங்க. அப்ப நீங்க இன்னொரு சொல்லுங்க. கொடு வந்து தான்னு சொல்லலாம். இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க, கொடு, அது பேர் என்ன சொல்லலாம்? bring, கொண்டு வா, கொண்டு வாங்கிறது, ரைட்? பிரிங். கெட், கொடுன்னா கெட்னு சொல்லலாம். கெட், ரைட்? கொடுக்கறது அப்படின்னா என்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுன்னா ஐ கிவ் இட் யூனா, நான் வச்சுக்க போறது இல்ல, உங்கள்கிட்ட கொடுக்கறது. எப்பன்னா நீங்க வச்சுங்க, கொஞ்ச நேரத்துக்கு இல்ல ரொம்ப நேரத்துக்கோ வச்சுங்க, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு வச்சுங்க, நீங்க பர்மனண்டாவே வச்சுங்க. கொடுக்கறது, ஒரு ஆளு இன்னொரு ஆள்கிட்ட ஒரு பொருளை பர்மனண்டா வச்சுக்கன்னு சொல்லி அதை வந்து மாத்தி விட்டா போதும். அதை மாத்திராது. நம்ம பார்க்கலாமா? என்னன்னு பார்க்கலாமா? அப்பாடா, தமிழே இப்படி இருக்கேன். இங்கிலீஷ் பாருங்க. கோ, ஆஸ்ட்ரிக் பாருங்க. டு மூவ் ஆர் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். கோ, கிவ், நான் கோ போட்டேன்னு தெரியல. கிவ், கிவ்,
to hand something to somebody, so that they can look at it, use it or keep it for a life, for a time. Wow, hand over சொல்லுவாங்களா? கொடுக்கிறது hand over யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தை. ஆனா கிவ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணாமலே அதை பண்ணிருக்காங்க பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு இது புரியும், ரொம்ப ரொம்ப புரியும். இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இதை பத்தி நாளைக்கு பேச போறோம், இன்னைக்கு பேச மாட்டோம். இந்த வார்த்தை இப்ப எழுதி வச்சுங்க. முக்கியமான வார்த்தை phrasal verbs எழுதிக்கிங்க. phrasal verbs எழுதிக்கிங்க. ஆனா நாளைக்கு தான் பார்க்க போறோம். ஆனா நாளைக்கு நான் phrasal சொல்றப்ப உடனே வந்துடும். சூப்பரான ஒரு கான்செப்ட் phrasal verb. verb லைட்டா மாத்துவாங்க, ஆனா பயங்கரமா மாறிடும், மீனிங்கா மாறிடும். லைட்டா verb மாத்துவாங்க, பயங்கரமா மாறிடும். ஆங்கிலத்துக்கே உரித்தான மிகப்பெரிய பண்பு இது. இதை நாளைக்கு phrasal verb பார்க்க போறோம். பேச்சுல வழக்கு ஆங்கிலத்துல அதிகமா பயன்படுத்துற ஒரு விஷயம் phrasal verb. அதை நாளைக்கு கட்டாயமா பார்ப்போம். அது ஒரு நாள் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு டாபிக், கட்டாயமா பார்க்கணும். இப்ப பேச்சு ஆங்கிலம் வேணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறதை நான் புரிஞ்சுக்கணும், ஃபாரினர்ஸ் பேசுறதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த phrasal verb வந்து ஒரு தலையாய விஷயம். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அது நாளைக்கு அதை பார்க்கலாம். அகைன் we will go to ஒரு 17 நிமிஷம் இருக்கு. ஒரு 4-5 வார்த்தையை நம்ம பார்த்து நம்ம ஸ்டைல்ல வந்து கொண்டு வந்துருவோம். அதை நீங்க வந்து எனக்கு வந்து ஆடியோ கட் பண்ணி பக்காவா கொடுக்குறீங்க. லெட்ஸ் கோ ஹியர். 22 நம்பர் 22, 21 நம்ம கிவ் பார்த்துட்டோம், 25 பார்த்துட்டோம். நம்பர் 22 நம்பர் 22 10 சொல்றாங்க, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்துட்டோம் 10, அது முன்னாடியே பார்த்துட்டோம். 23 ஆல் ரைட். பார்த்துலாமா? 20 ஓகே. ஒர்க் ரொம்ப முக்கியம். ஒர்க் நவுனாவும் இருக்கும், வேர்பாவும் இருக்குன்னா இப்ப ஒர்க் ரைட். ஐ ஒர்க் 12 hours a day அப்படின்னு நீங்க போறீங்கன்னு வச்சுங்க. ரொம்ப அருமையா வந்து 12 மணி நேரம் நான் வேலை செய்யறப்பா அப்படின்னு நான் சொல்றேன்னா 12 மணி நேரம் ஒர்க்குங்கிறது வினை சொல்லுங்களா? வினை சொல்லுங்களா? ஈஸி தானே, ரொம்ப ஈஸி தானே. இப்ப பாருங்க, ஐ கோ ஃபார் ஒர்க். இப்ப சொல்லுங்க, ஐ கோ ஃபார் ஒர்க். ஒர்க் என்னவா இருக்கு? நோட் பண்ணிக்கிங்க, எழுதிக்கிங்க, எல்லாம் பண்ணிக்கிங்க. ஐ ஒர்க் 12 hours a day. இப்ப பாருங்க, ஐ ஒர்க் 12 ரொம்ப போட்டு கஷ்டப்படாம ரொம்ப சிம்பிளா ஐ ஒர்க் அட் மை ஆஃபீஸ். நான் ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிங்க வச்சுங்க. வெளியில சுத்துற வேலை இல்லை, ஆபீஸ்ல போய் வேலை பார்க்குறேன். ஐ கோ ஃபார் ஒர்க் டு மை ஆஃபீஸ். பாருங்க, அப்படியே ரொம்ப நெருக்கமா கொண்டு வந்துட்டேன். ரெண்டு வாக்கியத்தையும் நெருக்கமான மீனிங் கொண்டு வந்துட்டேன். அதுதான் அது, அந்த ஒரு நோக்கத்துல தான் இது எழுதியிருக்கேன். ஐ ஒர்க் அட் மை ஆஃபீஸ். நான் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். சரிங்களா? பாருங்க, ஐ கோ ஃபார் ஒர்க். நான் வேலைக்கு போகிறேன். எங்க? என்னோட ஆபீஸுக்கு வேலைக்கு போறேன். பாருங்க, வேலை. இது வேலை செய்கிறேன். வேலை நம்ம பார்த்துருவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒன் ஆஃப் தோஸ் டேஸ்ல பார்த்தோமா, ஒர்க்கிங், ஒர்க்ஸ். 6th காலம் நவுனு, 6th காலம் ஒர்க்னு சொன்னோமா, அதுதான் அருமை. நம்ம கேஷுவலா பில்ட் பண்றோம் பாருங்க. கேஷுவலா இப்படிதான் நீங்க கேஷுவலா ஒவ்வொரு வாக்கியத்துக்கு கொண்டு வந்து 100 வேர்பை ஃபோக்கஸ் பண்ணி அந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் நம்ம கொண்டு வந்து. இப்ப பாருங்க, இப்ப ஒர்க் ஐ வந்து என்னங்க? ப்ரொனவுன். ஒர்க் வந்து வேர்ப். அட்டு வந்துங்க, அட்டு வந்து ஈஸி. அட்டு இன்னும் ஆன்ல என்ன? ப்ரொபோசிஷன். ஆபீஸ்ல இருந்து மை கொண்டு வாங்க. ஈஸி. ஆபீஸ் என்ன? நவுன். மை என்னவா இருக்கும்? அட்ஜெக்டிவா இருக்கும். யாரோட ஆபீஸ்? என்னோட ஆபீஸ். சோ அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப பாருங்க, ஐ இங்க சொல்லுங்க. ஐ வந்து என்ன? ரெண்டாவது இருக்கு. ஐ வந்து என்ன? pronoun. மெயின் வெர்ப் சொல்லுங்க. மெயின் வெர்ப் என்ன? go. வெரி நைஸ். இப்ப சொல்லுங்க, நவுன் எல்லாம் எனக்கு லிஸ்ட் பண்ணுங்க. நவுன் எங்க? இதுல என்ன நவுன்? ஆபீஸ். இந்த ஒர்க் நவுனு. இப்பதான் சொல்லுவேன். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. இந்த நவுனுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷன் இருக்கா? ஃபார் இருக்கா? இங்க பாருங்க, இந்த நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்து அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ப்ரொபோசிஷன் இருக்கா? நம்ம பார்த்தோமா? ப்ரொபோசிஷன் அட்ஜெக்டிவ் நேத்தி கலர் அடிச்சோமா? ப்ரொபோசிஷன் அட்ஜெக்டிவ் நவுன் கலர் அடிச்சோமா? அதே தான் பாருங்க. இங்க பாருங்க, ப்ரொபோசிஷன் அட்ஜெக்டிவ் நவுன். இப்ப பாருங்க,
கீழே பாருங்க ப்ரொபோசிஷன் நவுன். கலர் அடிச்சோமா, நேற்று கலர் அடிச்சது பிறகு இந்த கலர் அடிச்சோமா, ப்ரொபோசிஷன் நவுன் இந்த பேட்டர்ன் வரும்னு சொல்லுமா, வந்துருச்சா? இங்க பாருங்க நவுனு, அதுக்கு முன்னாடி ப்ரொபோசிஷன். வாவ், இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. அதே சொல்ல இந்த ஒர்க் வந்து இங்க செயல் வார்த்தையா இருக்கிறது, இங்க பெயர் சொல்லா இருக்கு, இங்க வினை சொல்லா இருக்கிறது, இங்க பெயர் சொல்லா இருக்கு. ரொம்ப முக்கியமான கான்செப்டை சர்வசாதாரணமா தூக்கி போடுறோம். ரொம்ப முக்கியம். டைம் எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. டவுட் இருக்குன்னா நாளைக்கு இங்க ரீவிசிட் பண்ணுவோம். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். டே 17. ஸோ இந்த டே 16ல இருந்து ஒர்க் எடுத்து இங்க போடுறோம். கன்ஃபியூஸ் ஆயிட போகுது. இது டே 16 இல்ல, இது டே 17. இன்னைக்கு டே 17. ஆல்ரைட், ஓகே. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த ஃபார்மேட் புரியும் நினைக்கிறேன். வடிவேல் சார் இது ஓகேங்களா உங்களுக்கு? இந்த இது எப்படி வருதுன்னு, எப்படி வருது பாருங்க. ப்ரொபோஷனல் அட்ஜெக்டிவ் நவுன் எங்க போனாலும் அந்த ஃபார்மேட் தான் வருது. அப்ப நீங்க பேசிக்ஸ் மட்டும் தரவா தெரிஞ்சா போதும். நீங்க பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபவுண்டேஷனை மட்டும் போடணும் நல்லா. ரைட், நீங்க பாட்டுக்கு எத்தனை மாடி வேணாலும் கட்டலாம், 1000 மாடி கூட கட்டலாம். ஆனா ஃபவுண்டேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டீங்கன்னா போதும். அந்த ஃபவுண்டேஷன் பில்ட் பண்றதுதான் முக்கியமான ஒரு வேலையா நமக்கு இருக்கு. 24. இது வந்து துணை வினைச்சொல். இருக்கலாம் அப்படின்னு வர்றது. இருக்கலாம். மே, மேக்கு 2 அர்த்தம் இருக்கு. மாசம் வந்து ஒரு மே, மாசம் வந்து ஒரு மே, இன்னொரு மே வந்து இருக்கலாம். ஐ மே ஒர்க், ஐ மே ஒர்க். பொதுவா என்ன பண்ணுவாங்க, மே மாசம் ஒர்க் பண்ண மாட்டாங்க வாத்தியார்கள்லாம். ஐ மே ஒர்க் இன் மே. வா, ஐ மே ஒர்க் இன். வாத்தியார்கள்லாம் மே மாசம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனா ஐ மே ஒர்க் இன் மே. ரைட், இப்ப பாருங்க இந்த மே வந்து மாடல் வெர்பா, மாடல் போட்டுக்கலாமா? மாடல்னா பெரிய சப்போர்ட் கொடுக்கிறது. ஒர்க் வந்து மெயின் வெர்ப். இப்ப சொல்லுங்க, ஐ என்ன, மே என்ன, ஒர்க் என்ன, இன் என்ன, மே என்ன? ஓகே, ஐ சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. ஐ Proposition. Position. pronoun. Sorry, pronoun. Right, எல்லாம் மெயின் வெர்ப். May. Work, main verb. Work. ஓகே, சப்போர்ட்டிங் வெர்ப் மாடல் வெர்ப் வந்து May. ஓகே சொல்லுங்க. மே என்னங்க? Noun. நவுனு, பெயர் சொல்லு. மாசத்தோட பேர் இருக்குது. வெரி குட். நவுன். இங்க பாருங்க, Proposition. ப்ரெப். இப்ப பாருங்க, நான் திருப்பி சொன்னதுதான். ப்ரொபோசிஷன் நவுன் வருதா இங்க? அங்க பார்த்தோமா? ப்ரொபோசிஷன் கலர் அடிச்சோமா? ரைட், அதே மாதிரி கலர் அடிச்சிடலாங்க. ரைட், லைட் கலர் அடிக்கலாம். ரைட், இப்ப பாருங்க இந்த மே வந்து நவுனு, இந்த இது வந்து ஐ மே ஒர்க். ரைட், இப்ப எகெயின் நீங்க பாருங்க, இதே தான் நம்ம பண்றோம். இப்ப பாருங்க, மே ஆரம்பிக்கிறோம். ஐ மே கோ, நான் போலாம். ஐ மே பி கோயிங், பாருங்க நான் போய் கொண்டிருக்கலாம். கொண்டே போடுறீங்க பாருங்க. ஐ மே பி கோயிங். வாவ், ஐ மே பி கோயிங், நான் போய் கொண்டிருக்கலாம். ஐ பாருங்க, மைட் ஹேவ் டு கோ, நான் போக வேண்டி இருக்கலாம். எழுதிக்கிங்க, ஐ மைட் ஹேவ் டு கோ. நான் போக வேண்டி, ஹேவ் டு வந்துச்சா, ஹேவ் டு, போக வேண்டி, போக கோ வந்துச்சா, வேண்டி ஹேவ் டு வந்துச்சா, மஸ்ட்னு இருக்கலாம், நான் போக வேண்டி இருக்கலாம். வா, நம்ம பார்த்தோம் கோல 117 ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தோம். அதுல அன்னைக்கு ஒரு நாள் ஐ மைட், நான் போக வேண்டி இருக்கலாம். எப்படி அது கொண்டு வருது பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பாட்டும் நீங்க தமிழ்ல எழுதுறப்ப ரொம்ப நெருக்கமா இங்கிலீஷை கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்படி வைக்கிறப்ப தமிழ் எந்த அளவு உங்களுக்கு புலமை வருதோ அதே பாண்டித்துவம் ஆங்கிலத்திலையும் வந்துடும். அதே தேர்ச்சி ஆங்கிலத்திலையும் கட்டாயமா வந்துடும். ரைட், நவ் லாஸ்ட் 10 மினிட்ஸ் எவ்வளவு தூரம் நம்ம யூஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இதை 25. ஆல்ரைட், ஒவ்வொரு வாட்டியும் அந்த 100 வார்த்தைய நீங்க ஆக்ஸ்போர்ட் போயிட்டு நீங்க பண்ணணும். அவ்வளவு ஒரு ஹை ஸ்டாண்டர்டு, நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஸ்டாண்டர்டு வேண்டும். 25 வர்றது, மஸ்டுக்கு வர்றது,
ஷுட் அப்படிங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை ஷுட். இப்ப சொல்லுங்க, யாராவது அப்படி சொல்ல முடியுமா? ஷுட்னு வார்த்தை சொல்லாமலே அந்த ஷுட்டை வந்து டிஃபைன் பண்ணணும். வேண்டும், கட்டாயமா வேணும் அப்படிங்கிறதால கட்டாயமா ஒரு விஷயத்த பண்ணணும்னா ஷுட்டு தான், கட்டாயமா பண்ணணும். அப்ப இங்கிலீஷ்ல என்ன வரலாம்? ஷுட்னு போட்டா என்ன ஆஸ்டிக்ல என்ன வரும்? ஆஸ்டிக்ல என்ன வரும்? மஸ்ட். மஸ்ட் மாதிரி. ஆனா மஸ்ட் வேற இல்லையா? மஸ்ட் வந்து ரூல், எல்லாருக்கும் உபயோக பண்றது மஸ்ட். Need, sir. என்ன சொல்லுங்க? Need. நீடு வேண்டும். அப்புறம் ஐ ஷுட் கோ ஐ ஷுட் கோ அண்ட் see the doctor. sir. சொல்லுங்க. want should want advice. You should go advice பண்றது, ரைட்? You should go கைட் பண்றது. எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். பார்க்கலாமா? இப்ப ஷுட்னா வரப்போகுது பாருங்க. இங்க பாருங்க, ஷுட் போறீங்க பாருங்க. ஷுட் குயிக்கா சொல்றாங்க பாருங்க. should இதே வந்து should அந்த லென்த் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும். நீங்க அதை பார்க்கலாம். இங்க பாருங்க, verb forms தனியா இருக்கு. இங்க பாருங்க, should used to show what is right, appropriate, especially when criticizing somebody's action. You shouldn't drink and drive. Used to show what is right, appropriate, especially when criticizing somebody's action. எது நல்லது கெட்டதுன்னு சொல்றது, எது அட்வைஸ் பண்றது, எது கைட் பண்றது அப்படின்னு. இதே அப்படியே வச்சுங்க, மஸ்டுக்கு போலாம். ஒரே நிமிஷம். மஸ்டுக்கு இங்க பாருங்க, used to say that something is necessary or very important. கட்டாயமா வேணும்னு சொல்றது. மஸ்டுக்கு வேற மீனிங், ஷுட்டுக்கு வேற மீனிங். ஷுட் எதுக்கு பயன்படுது பாத்தீங்களா? யூ ஷுட் கோனா அது உனக்கு நல்லது, இதுதான் உனக்கு அட்வைஸ், இதுதான் கரெக்டான விஷயம். மஸ்ட்ங்கிறது வேற. ஆனா தமிழ்ல வேண்டும் அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் மீனிங் எடுத்துக்கலாம். இப்ப புரியுதுங்களா? மஸ்ட்னா மஸ்ட் பா, நெசசரி, மஸ்ட். உண்மையிலேயே ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க ஆஸ்ட்ரிக் பாக்குறப்ப, இந்த ஆஸ்ட்ரிக்கை பாக்குறப்பதான் உண்மையிலேயே அதோட மீனிங்க உள்ளார்ந்தமா உங்களுக்கு தெரியும். நான் பெருசா வேண்டுங்கன்னு சொல்லுவேன், மஸ்ட் சொல்லுவேன். அது உள்ள டிஃபைன் பண்றாங்க பாருங்க. டிஃபைன் பண்ணுவேன். ஆல் விசிட்டர்ஸ் மஸ்ட் ரிப்போர்ட் டு ரிசப்ஷன். இது வந்து அட்வைஸ். நீங்க அப்படி போகாதீங்க, நீங்க கஸ்டமரா இருக்கலாம், இருந்தாலும் நாங்க ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்துட்டு நீங்க இது பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்லுது. இது ரூலா சொல்ல முடியாது அவங்க. ஆனா இப்ப இது பாருங்க, இந்த மஸ்ட் ரிப்போர்ட்னு சொல்றப்ப வேற வழியே இல்லை, அவங்க பண்ணிதான் ஆகணும் மஸ்ட் ரிப்போர்ட். இப்ப ஏன்னாக்கா இல்லைன்னா அங்க டிசிப்ளினே இருக்காது, ரைட்? மஸ்ட்ங்கிறது கட்டாயமா வேணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இது. இங்க பாருங்க, ஷுட்டுக்கு நீங்க பாருங்க, ரெண்டுத்துக்கும் வேண்டும் தான் சொல்லுவீங்க நீங்க, ஷுட்னாலும். ஆனா இங்க பாருங்க, யூ ஷுடின் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். நான் அட்வைஸ் பண்றேன்ப்பா, உனக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், நீ தண்ணி போட்டுட்டு கார் ஓட்டாத. he should have been more careful. பாருங்க, அவ ரொம்ப கவனமா இருந்திருக்க வேண்டும். இப்ப இந்த பேசிக் விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும் எனக்கு. நான் திருப்பி இங்க வரேன். ஷுட்னா வேண்டும் நீங்க போட்டுக்கலாம். பாருங்க, should go, I should go, நான் போக வேண்டும். பாருங்க, எதுக்கு இங்க தமிழ்ல I should go, நான் போக வேண்டும். I should have gone, அதே should தான். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, I should have gone, நான் போயிருக்க வேண்டும். அவ்வளவுதான். சூப்பர். நான் போயிருக்க வேண்டும். அப்படியே நோட்ஸ் எடுத்துங்க, தமிழ்ல நோட்ஸ் எடுத்துங்க. போக வேண்டும், போயிருக்க வேண்டும். I should be going. பாருங்க, அதே should தான் யூஸ் பண்றேன். பட் பாக்கி உள்ள நான் போய் கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான், போய் கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த கொண்ட போடணும், ஏன்னா ஐஎன்ஜி இருக்கு, போய் கொண்டிருக்க வேண்டும் இருக்கு, ஷுட் இருக்கு, போய் கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான். இப்ப சூப்பர். இப்ப ஐ ஷுட் கோ பாருங்க. ஐ வில், அந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் சொல்றீங்களா? எப்படின்னு சொல்ல முடியுமா? ஸ்ட்ரக்சர் நம்பர் எப்படி சொல்றீங்க? இந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் 20 எப்படி கொண்டு போவீங்க? ஐ வில் கோ பதில் பாருங்க, ஐ வில் கோ பதில் ஐ ஷுட் கோ வருதா? இப்ப பாருங்க, இதுக்கு பேரு 9 சொல்லுவாங்களா? இந்த 9 இங்க லைட்டா மாத்துவாங்க. ஏன் தெரியுங்களா? அதுக்கு பதில் மாடல் வெர்ப் இருக்கு, 9M. அவ்வளவுதான், 9M முடிச்சது. 9 மாடல் வெர்ப், MODAL, ரைட்? இது எப்படி சொல்லுவீங்க? அப்ப ஈஸியா ஐ ஷுட் ஹவ் கான் வந்து என்ன நம்பரா இருக்கும்? ஐ வில் ஹவ் கானா? அந்த வில்லுக்கு பதில் தான் போட்டிருக்காங்க. நம்பர் 11, இங்க 11M. அவ்வளவுதான், முடிஞ்சது. வாவ், இந்த மாடல்ல அப்படியே நீங்க கேப்சர் பண்ணும். அவ்வளவு அருமையானது. ஐ ஷுட் பி கோயிங், ஐ வில் பி கோயிங். அந்த ஷுட் வெரி நைஸ். இங்க அப்ப இது என்னவா இருக்கும்?
என்னவா இருக்கும்? I will be going. Actually, என்ன நம்பரா இருக்கும்? 10 m. 10. அப்ப நீங்க எது வேணாலும் போட்டுடலாம். 9, 10, 11, 12 எல்லாத்துக்கும் போட்டுடலாமா? இல்ல எம் மட்டும் போட்டு என்ன அருமை பாருங்க. அங்க தமிழ்ல சொன்னீங்க. அந்த தமிழ்ல ஷுட் வில்லுல இருந்து ஷுட்டுக்கு மாத்திட்டு லைட்டா மாத்தி சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் இது. ரொம்ப சூப்பர். ரொம்ப சூப்பர். ரைட்? நீங்க அருமையா இதை நோட் பண்ணிக்கங்க. நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஆனா நீங்க கேப்சர் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். கேப்சர் பண்ணது முக்கியம். உங்களுடைய மைண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன், உங்க ஐயோட ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்கணும். குயிக்கா நீங்க பண்ணணும். 26. இது பிரிக்கல இங்கிலீஷ். சொல்லுங்க. 26 அது நான் verb ஒரு 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 நிமிஷம். என்னமோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அந்த ப்ரொபோசிஷன் அவனு பிரிக்கல. ஓ, கட்டாயமா பிரிக்கலாம். ஐ ஷுட் பி கோயிங். இப்ப அது நம்ம ஃபில் பண்ணிட்டு பண்ணலாம். இருங்க. ஐ ஷுட் கோ அண்ட் see the doctor. I could go and see the doctor. அப்படியே பிரிச்சலாமா? அப்படியே குயிக்கா பிரிக்கலாம். ஐ ஷுட். நல்லா பாத்துங்க. இதே மாதிரி தான் நம்ம 100க்கும் பண்ண போறோம். அதனால எவ்வளவு பண்றோமோ நல்லா பண்ணிடணும். நல்லா பண்ணிடணும். I should go and see the doctor. ரைட்? அருமை. இப்ப பாத்துலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மெயின் வெர்ப் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாக்குறது மெயின் வெர்ப் பார்க்கணும். நீங்க மெயின் வெர்ப் என்ன? Go. கோ மட்டும் தானா? கோ மட்டும் தானா? should support. and see. சியும் மெயின் வெர்ப் தான். அந்த அண்ட் வந்திருக்கு பாருங்க. ரெண்டு மெயின் வெர்பை கனெக்ட் பண்ணும். அது ஒரே பொசிஷன்ல இருக்கும். அது கனெக்ட் பண்ணும். ஏன்னா ரெண்டு மெயின் வெர்பை பண்ணலாம், ரெண்டு அட்ஜெக்டிவ் பண்ணலாம், ரெண்டு நவுனை பண்ணலாம், ரெண்டு அட்வர்பை பண்ணலாம், ரெண்டு ப்ரொபோசிஷனை பண்ணலாம். இந்த அண்ட் வந்து ரெண்டு ஒரே ஜாதி உள்ள வார்த்தையை, ஒரே கேட்டகரி உள்ள வார்த்தையை கனெக்ட் பண்ணும். அண்ட் அப்ப இது பேர் அண்ட். அண்டுக்கு பேர் என்னங்க? அண்டுக்கு பேர் என்ன? Conjunction. கன்ஜங்ஷன். அதுல கூட ஜங்ஷன் பாருங்க வருது. கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் ஒன்னா இணைக்குது. இணைப்பு சொல். இப்ப சொல்லுங்க. அது தூக்கிட்டீங்க. ரெண்டு வெர்ப் வந்துச்சு. சப்போர்ட்டிங் வெர்ப் பார்த்தலாம். பார்த்து சப்போர்ட்டிங் வெர்ப் எங்க என்ன இருக்குங்க இதுல? இதான் மாடல் வெர்ப். ரைட்? பண்ணோடனே நவுனையும் ப்ரொனவுனையும் செட் பண்ணி ப்ரொனவுன். சொல்லுங்க. Pronoun I. pronoun. Noun doctor, sir. அருமை அருமை. டாக்டர். எந்த டாக்டர்? அந்த டாக்டர். Adjective. எந்த டாக்டர்? அந்த டாக்டர். அட்ஜெக்டிவ். வாவ், ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவு ஈஸியா போயிடும். இது ஒண்ணும் பெருசு இல்லை. ஐயோ கிராமர்னு ஓடலாம் வேணாம். ரைட்? பாவக்காய் அல்வா சாப்பிடுற மாதிரி அல்வா வாக்கிடுங்க. பாவக்காவை முடிஞ்சு போச்சு. ரைட்? பாவக்காவா இருக்குன்னா அது அல்வாவா மாத்திருங்க. முடிஞ்சது. பாவக்காய் அல்வா போட்டுடலாமா? இருக்கு. கோயம்புத்தூர்ல சில கடையில போனா பாவக்காய் அல்வாவே இருக்கும். ரைட்? அது பாவக்காய் அல்வாவா மாத்துற ஒரு விஷயம் தான் அது. இப்ப பாருங்க. திருப்பி அந்த ப்ளூ அடிக்கலாமா? ப்ளூ அடிக்கலாமா? இந்த பாருங்க. எதுக்கு ப்ளூ அடிக்கிறோம்? இந்த பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க. It is good for me to see a doctor. Wow. இப்படி சொல்லாம இது எனக்கு நல்லதுப்பா. I should go and see the doctor ன்னு சொல்றேன். அதே இன்னொரு மனுஷன் நான் போய் டாக்டரை பார்க்கறது நல்லது. எனக்கு நல்லது. இல்லைன்னா சரி இருக்காது. நல்லது. It is good for me to see a doctor. அப்படியே கொண்டு வாங்க. அந்த பேட்டர்னை நீங்க பாருங்க எப்படின்னு. It is good. ஒவ்வொரு வார்த்தையும் பிரிக்கணும். அப்பதான் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வார்த்தை கூட விட்டுறக்கூடாது. அப்புறம் அது இது மாதிரிதான். அந்த ஒரு பல்லு இல்லைனாலும் எப்படி இருக்கு அப்படிங்கறதான். It is good for me to see a doctor. It is good for me to see a doctor. இது எனக்கு நல்லதுப்பா. எனக்கு நல்லது நான் பண்ணணும். இப்ப என்ன அதே மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெயின் வெர்ப் கொண்டு வாங்க. என்ன இருக்குங்க மெயின் வெர்ப்? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓ, சி வந்து இன்ஃபினிட்டிவ் வெர்ப். இன்ஃபினிட்டிவ் வெர்ப். Good, sir. Good. நல்லா பார்க்கணும். குட் வெர்ப் இல்ல. குட் வெர்ப் இல்ல. For. ஐயோ, ரொம்ப முக்கியமான வார்த்தையை விட்டீங்களே. ஏன்னா தமிழ்ல அதை விட்டு பழக்கம். நமக்கு தமிழ்ல எப்பயுமே விட்டு பழக்கம். அதனாலயே இங்க மறந்துடும்.
சார் Is ஈஸ் இஸ்தான் மெயின் வெர்பு. இஸ்தான் மெயின் வெர்பு. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க கொஞ்ச விட்டுறாதீங்க. நேரம் படிச்சாதான் உள்ளே போக முடியுது. வெரி நைஸ். ஒண்ணும் இல்ல, நம்ம நோட்ஸ் ரிவைஸ் பண்ணுவோம். உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணா வந்துடும். எல்லாம் விடாம எழுதிருப்பீங்க. தமிழ் அதை விட்டுருவோம், நம்ம விட மாட்டோம். இது ஏன்னா மெயின் வெர்பா அந்த இடத்துல இருக்கும். டபுள் ஆக்ட் பண்ணும். சப்போர்ட்டிங் வெர்பாவும் இருக்கும், மெயின் வெர்பாவும் இருக்கும். நிறைய இடத்துல மெயின் வெர்பு லிங்கிங் வெர்பா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, இட் இஸ் குட். அது எதுவாக இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. அது எதுவாக இருக்கிறது? இது இட்டோட பண்பை குடு குறிக்குதா? அப்ப ஈஸி. அது என்னன்னு நவுனோட பண்பையோ adjective. ப்ரொனவுனோட பண்பையோ குறிச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. adjective. அவ்வளவுதான். நவுனோட இது ப்ரொனவுனோட பண்பு குறிக்குது, அவ்வளவுதான். நவுனோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் ப்ரொனவுன். இப்ப பாருங்க, இப்ப மீ என்னங்க? மீ எல்லா நவுனையும் அடிங்க. ஃபர்ஸ்ட் எல்லா நவுனையும் அடிங்க, கொண்டு வாங்க. இது நவுனா? Me pronoun மீ வந்து ப்ரொனவுன். doctor noun. அப்ப ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ நவுனுக்கு முன்னாடியோ மேக்ஸிமம் என்ன வருங்க? எதர் அட்ஜெக்டிவ் வரும், இல்லைன்னா ப்ரொபோசிஷன் வந்துருமா? Preposition. இந்த நீளம் போட்டோமா. சோ அட்ஜெக்டிவ் நவுன், ப்ரொபோசிஷன் நவுன், ப்ரொபோசிஷன் அட்ஜெக்டிவ் நவுன் வந்துகிட்டே இருக்குமா? அவ்வளவுதாங்க. அவ்வளவு பேட்டர்னை ரெகனைஸ் பண்ணா நம்ம ஜீனியஸ். ஜீனியஸ்னா என்ன அர்த்தங்க? Sir, அந்த infinitive verb வந்து confuse ஆகுது. இந்த டூக்கு அப்புறம் உள்ள வார்த்தையை பார்த்தா அது வேர்பா இருந்ததுன்னா, டூக்கு அப்புறம் உள்ள வார்த்தை வேர்பா இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ் வெர்பு. ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். போட்டோமா, இதை முடிச்சுட்டு அதுக்கு வந்துடலாம். 8:15 விட்டுறா, 2 minutes தான் விட்டுறா. எனக்கு தெரியும் ஏதாவது கிளாஸ் இதுக்கு ஒர்க்குக்கு போற மாதிரி இருக்கும். 2 minutes மேல எடுக்க மாட்டேன். இட் ப்ரொனவுன். குயிக். அவங்க கேட்டாங்க, அந்த ஒரு இதை சொல்லிடலாம். டாக்டர், ஒரு டாக்டர், எந்த டாக்டர்? ஒரு டாக்டர், எந்த டாக்டர்? ஒரு டாக்டர். அந்த டாக்டர் குவாலிஃபை பண்ணுதா? Adjective. பாருங்க இங்க என்ன அருமையா வருது. ப்ரொபோசிஷன் ப்ரொனவுன், ப்ரொபோசிஷன் அட்ஜெக்டிவ் நவுன். இப்ப பாருங்க, அவங்க என்ன கேட்டாங்க? ஐ கோ டு ஸ்கூல். I go to school, right? I want to go to school. Wow. இது ரெண்டு மட்டும் முடிச்சிட்டு விட்டுறேன். நான் ஆடியோ என்ன பண்ணணும்னு சொல்ல. I go to school பாருங்க. I go to school இது மெயின் வெர்ப் என்னங்க? மெயின் வெர்ப் என்ன? I go to school. மெயின் வெர்ப் Go. Go. வெரி குட். வேற வெர்பே இல்ல. இங்க பாருங்க, ரெண்டு வெர்ப் உட்கார்ந்திருக்கு. எதை மெயின் வெர்ப்னு சொல்லுவீங்க நீங்க? எந்த வேர்பு முக்கியமான வேர்புங்கிறது எது சொல்லுவீங்க? பாருங்க, கோவை நம்ம கன்சிடர் பண்ணலாமா? டூக்கு அப்புறம் கோ வருது. டூக்கு அப்புறம் வேர்பு வந்தா மெயின் வேர்பு இல்லாது, அது இன்ஃபினிட்டிவ் வேர்பு. இன்னொன்னு பாருங்க, டூக்கு அப்புறம் நவுன் வந்ததுன்னா இந்த டூ ப்ரொபோசிஷன் இது வந்து இன்ஃபினிட்டிவ் கிடையாது. இப்ப பாக்கலாமா? இந்த இடத்துல இந்த கோ என்னங்க? மெயின் வேர்பா? மெயின் வேர்ப். அப்படியே எழுதி நோட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல இந்த கோ வந்து என்னங்க? to go அப்படியே செட் பண்ணுங்க. இன்ஃபினிட்டிவ் வெர்ப். இன்ஃபினிட்டிவ் வெர்ப். அப்புறம் முக்கியமா பார்க்கணும், இந்த இடத்துல இந்த டூ என்னங்க? இன்ஃபினிட்டிவ். ரைட்டா? இந்த எதுங்க? டு கோல வர்ற இப்படி போடலாமா? குயிக்கா முடிச்சிடுறேன். ஓகே, டு கோ. டு கோ இன்ஃபினிட்டிவா? இந்த டூ இன்ஃபினிட்டிவா? நீங்க நல்லா பாத்தீங்க. நான் ரெண்டு விஷயத்தை ஹேண்டில் பண்றோம் ஒரே சமயத்துல. மிஸ் பண்ணிட்டாதீங்க. டூவையும் ஹேண்டில் பண்றோம், கோவையும் ஹேண்டில் பண்றோம். இந்த இடத்துல கோ என்னங்க? இப்ப பாருங்க, டூ. சோ இந்த இடத்துல டூ வந்து இன்ஃபினிட்டிவ். கோ டு ஸ்கூல்ல டூ என்னங்க? சொல்லுங்க. இந்த இடத்துல லைன் மாத்தி போட்டிருக்க பாருங்க. இங்க ஐ கோ டு ஸ்கூல்ல டூ என்னங்க? Infinitive. ஓ ஐ கோ டு ஸ்கூல்ல டூ என்னங்க? அவ்வளவுதான். இங்க டூ வந்து இன்ஃபினிட்டிவ், இங்க வந்து டூ இன்ஃபினிட்டிவ், இங்க வந்து ப்ரொபோசிஷன். ஸ்கூல் எல்லாத்தையும் நவுன் தான். இதுதான் டெஃபினட்டா அது ஈஸியா வரும். இந்த 100 வார்த்தையை உருக்குங்க. நீங்க சொல்ற அந்த 100 வார்த்தையை வேர்பை வச்சு கம்ப்ளீட் இங்கிலீஷை நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு நாளைக்கு மட்டும் சொல்லிடுறேன். நாளைக்கு ஆடியோ வந்து இந்த 25 வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த 25 வார்த்தை மட்டும் ஆக்ஸ்போர்டுக்கு போயிட்டு இப்பயே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஆக்ஸ்போர்டுக்கு போயிட்டு ஷுட்னா இந்த ஒரு ஷுட்னு வந்து 25வது வார்த்தை. எனக்கு என்ன வேணும்னா இதை படிக்கணும். யூஸ் டு ஷோ வாட் இஸ் ரைட். ரொம்ப ஈஸியா தான் இருக்குங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இஸ்ன்னு போறீங்கன்னு வச்சுங்க. இஸ் 25 வார்த்தையில வரதான் போகுது. 25 நீங்க பாத்தீங்கன்னா இஸ் இருக்கும். பி கொடுத்துருக்காங்க. பில போய் பாத்தீங்கன்னா இஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இங்க போய் பாத்தீங்கன்னா பி
இப்ப கீழே கொண்டு வந்தீங்கன்னா A1 இருக்கு. இந்த பிக்கு நீங்க கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க இஸ், இங்க திருப்புங்க, ஆல் மேட்சஸ் இஸ்ன்னு இருக்கு, நல்லா பாத்துங்க. அந்த இஸ் நீங்க உள்ள போய் பாருங்க, இஸ் வந்து வேர்பு, இஸ் வந்து வேர்பு, அது பிக்கு மாறுது. நீங்க பீனே ஃபர்ஸ்ட் எடுத்துங்க, இஸ்க்கு வர்றப்ப நீங்க கொண்டு வந்துடலாம் பி. இந்த பி வந்து ஃபர்ஸ்ட் வேர்புன்னு நினைக்கிறேன் 25ல ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க B, பீனு படிக்கலாம், B, பீனு படிக்கலாம், ரைட்? அதை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்புறம் நீங்க மெயினா இந்த ஆஸ்ட்ரிக் கொண்டு வாங்க, இதை படிச்சு காட்டுங்க. A1ல இருக்கு, இதை படிச்சு காட்டுங்க. அப்புறம் இங்க பாருங்க என்ன சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் புல்லட் மட்டும் படிக்கணும். ஃபர்ஸ்ட் புல்லட், டுடே இஸ் மண்டே, பியும் ஈஸியும் ஒன்னா கருதுகிறார்கள். புரியுதுங்களா? ஏன் ஈஸி இல்லைன்னு புரியுதா? அந்த பியும் ஈஸியும் ஒன்னா கருதுகிறாங்க. அப்ப பி வர்றப்ப ஒரு வாட்டி இதை போட்டுருங்க, இன்னொரு இஸ் வர்றப்ப அது போடலாம். பி இல்லைன்னா நீங்க நார்மலா வில் பி அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க பின்னாடி, இங்க பாருங்க பி வந்து இங்க இருக்குது. இந்த பி நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரிக் ஒன்று பண்ணணும், ஃபர்ஸ்ட் புல்லட் எனக்கு பண்ணணும், இந்த ஆஸ்ட்ரிக்கை படிச்சு காட்டணும், ஃபர்ஸ்ட் புல்லட்டை ஒரு வாக்கியத்துல எழுதணும். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப நம்ம சிம்பிளா சொல்றேன், கிவ் அண்ட் டேக் எல்லாம் அதுல இருக்கும். கிவ் இருக்கு, இந்த கிவ் போடுறேன். கிவ்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு பாத்துங்க give, give, எப்படி சொல்றாங்கன்னு. ஆனா இதை எனக்கு படிச்சு காட்டணும். அப்புறம் அப்புறம் இப்ப பாருங்க, give the letter to your mother when you are ready. She gave her ticket. ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வாக்கியத்துல, இந்த ஃபுல் வாக்கியத்தை நீங்க படிச்சாலும் போதும். ஒரே ஒரு வாக்கியம் நீங்க படிக்கணும். இந்த 25 இதுதான் பண்ண போறோம். இப்ப பாருங்க அந்த 25 ஒரு வாட்டி நம்ம இது பண்ணி காட்டலாம். குயிக்கா காட்டிடுறேன், ரைட்? இந்த 25 நான் சொல்றது நம்ம டே 15 டே 14லயே ஆரம்பிச்சிச்சு. பி, ஹாவ், டு, சே, கோ, ரைட்? அந்த கோ அஞ்சாவது வந்து ஒரு நாள் ரிப்பீட் பண்ணுவேன். 5 கோ திருப்பி, ஏன்னா அது விளக்கமா சொல்லுங்கிறதுக்கா. 5, 6, 7 வரிசை வருங்க. மேக், நோ, வில், இது இந்த இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா 1/2 hour ஆகும், ஆனா ரொம்ப அதுக்கு மேல ஆகாது. பண்ணிடலாமா? நீங்க பண்ணுங்க. என்ன மாதிரி தடங்கள் கஷ்டம் வருது அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க, நம்ம பாத்துக்கலாம். ஆனா கஷ்டம் பெருசா வராது. இந்த 25ல 23, 24 பண்ணிடலாம். 1, 2 நீங்க ரைட்லாம் கரெக்டா போய் பார்க்கணும். நான் நேவிகேட் பண்ண பாத்தீங்களா, கரெக்டா போய் பார்க்கணும். ரொம்ப அற்புதமான சைட்டு, மிகப்பெரிய புதையல் இருக்கிறது, பெரிய சுரங்கம் இருக்கிறது. அது ஒண்ணா சொல்றேன், அடுத்த 2-3 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஆனா நீங்க அதை பண்ணணும், ரீட் பண்ணணும், வாய் விட்டு ரீட் பண்ணணும். அந்த ரீடிங்கை ரெக்கார்ட் பண்ணணும், நீங்க கேட்கணும், நான் கேட்கணும். அப்படி இருந்தாதான் பேச்சு பிரச்சனை இல்லாம வரும். இது நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், இது உங்களுக்கே இதா இருக்கு. டெய்லி அதை சொல்றாரு, டெய்லி சொல்ற விஷயம், ஏன்னா டெய்லி நீங்க அதை பண்ண வேண்டிய விஷயம், ரைட்? நாம் வந்து நாளை பாருங்க 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாளை சந்திப்போம். நாளை 7 o'clock we will meet for sure. ஓகே, இது மட்டும் எனக்கு ஆடியோ மட்டும் பக்கவா அனுப்பிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்க அனுப்புங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு அனுப்புனா கூட ஓகே தான். இங்க விடிய காலையில 6:45 அனுப்புனாதான் ஓகே. இல்லை ஏன்னா டைம் இருக்காது, ரைட்? வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நான் அனுப்பி விடுறது எல்லாமே.